श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीभक्तदङ्ग्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च माताह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयति इन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ஜீவாத்மாக்களான நம்மை உஜ்ஜீவிப்பதற்காக பல யத்ன பரம்பரைகளை பண்ணுகிறான். மெழுகுல ஒட்டின்ற தங்கம் மாதிரி அச்சித்துல ஒட்டின்றிருக்கிற ஜீவாத்மாக்களாக நாம் பிரளய காலத்தில் இருக்கிறோம். ஒட்டு விடுவித்து கரண கலேபரங்களை கொடுக்கிறான். அப்பொழுதுதான் நம்ம எந்த பிரயத்தனமும் பண்ண முடியும். அது முதல் உபகாரம். அடுத்து எம்பெருமான் அந்த கரண கலேபரங்கள் சரீர இந்திரியங்களை உண்டாக்கினா போறாது, பிரவிற்த்தி நிவிற்த்தி சக்தியை கொடுக்குறான். பொம்மை மாதிரி உண்டாக்கி வச்சு என்ன பிரயோஜனம்? அது அடுத்த உபகாரம். இதெல்லாம் அநேகமா எல்லா ரகசிய கிரந்த வியாக்கியானங்கள்லையும் மாமுனிகள் காட்டக்கூடிய அர்த்தம் தான் ஆச்சாரிய வியாக்கியானத்திலையும் காட்டுற. ஆரம்பத்தில் அவதாரிக்கையில அதுக்கு பிறகு அந்த பிரவிற்த்தி நிவிற்த்தி சக்தியை வைத்து கொண்டு எப்படி காரியம் பண்றது, அதுக்காக ஞானத்தை கொடுப்பதற்காக பகவான் வேதங்களை வெளியிடுகிறான். அந்த வேதங்கள் புரியலன்றதற்காக உபபிரமணங்களான ஸ்மிருதிதிகாச புராணங்களை வெளியிடுகிறான் ரிஷிகள் மூலமாக. அதுவும் காரியகரமாக இல்லைன்றதுனால தானே அவதரித்து அவைகள்ல சொன்ன அர்த்தங்களை நடத்தி காட்டுறான். அதற்கும் பிறகு என்ன இருந்தாலும் பகவான் சர்வேஸ்வரன், அவனால முடியும், நம்மால முடியாதுன்னு நம்ம விலகப்படாதுன்றதுக்காக ஆழ்வார்களை அவதரிக்க பண்றான். அதனால ஞானிகள் தாங்களே அனுஷ்டிச்சு காட்டினா அவர்களும் சேத்தனர்கள், நம்முடைய சஜாத்தியர்கள். அவர்கள் இதை அனுஷ்டித்தா ஓ நம்மாலே அனுஷ்டிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும் என்பதற்காக அப்படி பண்றான். அதனால அதுக்கு பிறகு அந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் அவைகள் திராவிட வேதங்களா போயிடுது. என்ன இருந்தாலும் பாசுரம் என்னால் அன்னையெல்லாம் பண்றது கஷ்டம். அதனால அதற்கு வியாக்கியானங்களை இட பண்றான் ஆச்சாரியர்களை கொண்டு. இன்னும் ரகசிய கிரந்தங்களை எழுதுற பிள்ளலோகாச்சார இன்னும் மத்த ஆச்சாரியர்கள் மூலமாக அவைகளை வெளியிட பண்ணி உலகத்துக்கு உபகரிக்கிறான். இத்தனை பண்ணினவன் ஆச்சாரிய சம்பந்தத்தையும் தானே உண்டாக்குறான். அதனால நிர்ஹேதுக கிருபையினால ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுறது நமக்கு. அந்த அப்ப சதாச்சாரிய சம்பந்தத்தாலதான் இவ்வர்த்தங்களை எல்லாம் பெற்று எம்பெருமான் திருவடிகளை அடைய முடியும். அப்படி அந்த ஆச்சாரிய பரம்பரை பெரிய பெருமாள் தொடங்கி இன்றளவும் வந்து கொண்டிருக்கு. அந்த மணவாள மாமுனிகளோட ஓராட்வழி ஆச்சாரிய பரம்பரை முடிந்தாலும் அதற்கு பிறகு அவர் நியமித்த அஷ்டதிக்கஜ ஆச்சாரியர்கள், அவருடைய சிஷ்யர்கள் இன்றளவும் நமக்கு பிராப்தமாகி கொண்டிருக்கு. அதனால அந்த ஞானாச்சாரிய பரம்பரையும் வருது, சமாஷ்டேன ஆச்சாரிய பரம்பரையும் வருது. அப்போ இருவரும் ஒருவரா இருக்கலாம், மாறியும் இருக்கலாம். அது அந்த காலத்திலே எப்படியே உண்டு, இந்த காலத்திலே எப்படி உண்டு. அப்படி சதாச்சாரிய சம்பந்தத்தை எம்பெருமான் ஏற்படுத்தி கொடுக்கிறான். ஏதோ சில வார்த்தைகள் நம்மால பேச முடியாது என்னால் அந்த ஆச்சாரியர்கள் தான் காரணம். அடியேனை நெருகேதுகமாக விஷயீகரித்து அர்த்தங்களை எல்லாம் அருளி செய்தவர் வேள்விக்குடி ஸ்ரீ உவே வரதாச்சாரிய சுவாமி. அவர் திருவடிகள்ல அடியேன் பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன். அவர் விஷயமாக சில ஸ்லோகங்களை முதல்ல விண்ணப்பிக்கிறேன். ஸ்ரீபாஷ்ய சூக்தி மர்மஜ்ஞோ ரங்கநாத பதப்பிரியா மனசா கர்மணா வாச்சா வரயோகி பதே ஸ்திதா. ஸ்ரீபாஷ்ய சூக்தி மர்மத்தை அறிந்தவர், ரங்கநாதன் இடத்துல பேரன்பு கொண்டவர், அந்த திருவடிகள்ல மிகுந்த அன்பு உடையவர். மனசு வாக்கு கிரியை இவைகளாலே மனோவாக்காயங்களாலே வரயோகி மணவாள மாமுனிகள் திருவடிகளிலேயே ஊன்றி நிற்கிறவர். அப்புறம் இரண்டாவது ஸ்லோகம், பராங்குஷ சத்சூக்தி சேவாரச மகாதனஹ பஞ்சமோபாய நிஷ்டோசௌ சித்தோபாய விஷோதக. பராங்குஷருடைய திவ்ய சூக்திகள்
நம்மாழ்வாருடைய திவ்ய சூக்திகளுடைய சேவை, அதையே சேவித்து சேவித்து அந்த ரசத்தை அனுபவிக்கிற மகாதனத்தை உடையவர். எந்த சமயத்திலையும் தூக்கத்துல எழுப்பினாலும் கூட ஆழ்வாருடைய திருவாக்கு தான் அவர் திருவாயில வரும். அவருடைய திருவாக்குக்கு ஈடு அந்த வியாக்கியானம் தான் வரும். எந்த இடத்துலையுமே ஒரு புஸ்தகம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஸ்ரீபாஷ்யத்தையும் திருவாய் அதாவது ஈட்டையும் அப்படி ஒன்னோட ஒண்ணு பொருந்த விட்டு காட்டக்கூடிய அந்த அந்த சீர்மையை சுவாமி காலத்துல கேட்டவர்கள் இப்பவும் கூட அனுபவிக்கலாம் அந்த சாதனங்கள் இருக்கிறதுனால. அப்படி அருள் செய்வர் சுவாமி. அதுக்கு மேல பஞ்சமோபாய நிஷ்டோசவ், 5வது உபாயம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். அதனால ஆச்சாரியாபிமான நிஷ்டர், சித்தோபாய விஷோதகா, சித்தோபாய விஜயம் என்ற கிரந்தத்தை அருளி செய்தவர். சித்தோபாய விஷயமாக ஏற்படக்கூடிய கலக்கங்களை எல்லாம் தெளிவித்தவர் அந்த கிரந்தத்தினாலே. அடுத்து 3வது ஸ்லோகம். ரகசியம் திராவிடாம்னாயே ஞானி ரஞ்சகம் உத்தமம் ரம்ய ஜாமாத்ரு தேவஸ்ய வியாச்சஷ்ட கிருபயா ஸ்வயா. அருளிச்செயல் ரகசியம் என்ற கிரந்தத்தை அருளி செய்தவர். அருளிச்செயல் ரகசியம் என்ற கிரந்தத்தை அழகமணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்தார். அதற்கு வியாக்கியானம் பூர்வாச்சாரியர்களுடைய அதே சைலியிலேயே அதற்கு வியாக்கியானம் அருளி செய்தவர் சுவாமி. ரகசியம் திராவிடாம் நாயே, அந்த திராவிடாம் நாயத்தை விஷயமாக கொண்டே அந்த ரகசியம் 3 ரகசியங்களுக்கும் அழகமணவாள பெருமாள் நாயனார் திவ்ய பிரபந்த பாசுரங்களாலேயே அந்த அர்த்தங்கள் எல்லாம் அருளி செய்யற. பாசுரப்படி ராமாயணம்னு பெரியவாச்சன் பிள்ளை அருளி செய்தார் போல அது ஞானி ரஞ்சகம் உத்தமம். அழகமணவாள பெருமாள் நாயனாருடைய கிரந்தங்கள் எல்லாமே அப்படித்தான், ஞானிகளுக்கு ரஞ்சகமா இருக்கும். ஆச்சாரியர்களையும் அப்படித்தான். அந்த மாதிரி ஞானி ரஞ்சகம் உத்தமம், உத்தமமான ஞானி ரஞ்சகமான கிரந்தம். ரம்ய ஜாமாத்ரு தேவஸ்ய, அழகமணவாள பெருமாள் நாயனார் அவருடைய அந்த கிரந்தத்தை வியாச்சஷ்ட இவர் வியாக்கியானித்தார் நம்முடைய கிருபையினாலே. ஏன்னா பூர்வாச்சாரியருடைய வியாக்கியானம் அப்படி இருந்திருந்தா அதே சுவாமி அதையே அடியொத்தி இன்னும் விளக்கம் சாதிச்சிருப்பார். அப்புறம் 4வது ஸ்லோகம். வெங்கடாரிய கிருபாலப்த பாஷ்ய வாக்கிய சுதாதரஹ வாக்பூஷா மர்ம தத்துவஜ்ஞோ மகாச்சாரிய பதாஸ்ருதஹ. வெங்கடாச்சாரியர் அவருடைய கிருபையினாலே பெறப்பட்ட ஸ்ரீபாஷ்ய வாக்கிய சுதா, அதாவது அமிர்தம், அந்த அமிர்தத்தை தரிக்கிறவர். அந்த ஸ்ரீபாஷ்யமும் பகவத் விஷயமும் அவருக்கு வாக்கிலேயே எப்பொழுதும் இருக்கும். வாக்பூஷா மர்ம தத்துவஜ்ஞ, 6 வசனபூஷணத்தின் ஆழ்வுகள் எல்லாம் அறிவார்னு மாமுனிகள் கேட்டார். அந்த மாதிரி அந்த ஸ்ரீவிஜன பூஷணம் அரும்பதங்களோடையும் ஸ்ரீவிஜன பூஷணம் மீமாம்சா பாஷ்யத்தோடையும் அவ்வளவு அழகாக சுவாமி சாதித்திருக்கிறார். அந்த வாக்பூஷா மர்ம தத்துவஜ்ஞ. இப்பொழுது வேணா தமிழ்ல அந்த கிரந்தம் அரும்பதங்கள் எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் அந்த காலத்துல அந்த தெலுங்கு புஸ்தகத்தையே கொண்டு எல்லா அர்த்தங்களையும் சுவாமி சாதிப்பார். அதனுடைய மர்மங்களை எல்லாம் எடுத்து காட்டுவர். அதனால வாக்பூஷா மர்ம தத்துவஜ்ஞோ மகாச்சாரிய பதாஸ்ருதா. சுவாமி ஆசிரியத்தது தொட்டாச்சாரியர் சுவாமி திருவடிகள்ல. அதனால அந்த தொட்டாச்சாரியர் வம்ச பரம்பரையில வந்தா சுவாமியை ஆசிரியத்திருக்கிறார். அதனால அந்த மகாச்சாரிய சம்பந்தம் உடையவர். 5வது ஸ்லோகம். வந்தேகம் வரதாரியம் தம் பாரத்வாஜ குலோத்பவம் வாகமிருதஸ்ய வருஷந்தம் ஷமாதி குணசாலினம். வரதாச்சாரியரான அந்த ஆச்சாரியரை வணங்குகிறேன். அவர் பாரத்வாஜ குலத்திலே அவதரித்தவர். வாகமிருத வருஷி என்ன உலகத்தாரே அவரிடத்துல அப்படி கொண்டாடி அப்படி சொல்லிருக்கா. அதாவது பாகமிருத வருஷின்ற திருநாமத்தை புத்தூர் சுவாமி அவருக்கு கொடுத்தார். அந்த அதுதான் லோகத்தில் பிரசித்தமாயிடுத்து. பாகமிருதஸ்ய வருஷந்தம் ஷமாதி குணசாலினம். சாந்தி தாந்தியாதி குணங்கள் நிரம்ப பெற்றவரான சுவாமி. அவர் விஷயமாக ஆச்சாரிய வந்தனமாக ஒரு 5 ஸ்லோகங்கள் விண்ணப்பித்தேன். அதுக்கு மேலே யதிராஜ மட ஜிஎஸ் சுவாமி, அந்த சுவாமியினுடைய இந்த வைபவத்தை நாம் சிறிதளவாவது சொல்லணும், தெரிஞ்ச வரையிலாவது. அதனால அந்த சுவாமி எப்படிப்பட்டவர் அவரை பத்தி ஒரு ஸ்லோகம் விண்ணப்பிக்கிறேன். யதிராஜ மடாதீஷோ யதி தர்ம பராயணஹா வரயோகி குணே மக்னோ விதனோதி வரான் குணான். யதிராஜ மடாதீஷர், அவர் யதி தர்மத்துல நிலை நிற்பவர். சுவாமி உத்தரமாத்தியானிகம் கூட பண்றதை அடியேன் பார்த்திருக்கேன். அதனால எந்த தர்மத்தையும் விடாமல் அப்படி எல்லா தர்மங்களையும் அனுஷ்டிக்க கூடியவர். வரயோகி குணே மக்னஹா, அந்த வரயோகி குணத்துல மணவாள மாமனிகளுடைய குணங்களிலே ஆழ்ந்து கிடக்கிறவர். விதனோதி வரான் குணான், அது சிரேஷ்டங்களான குணங்கள். மணவாள மாமனிகளுடைய அந்த குணங்களை அவர் உலகத்துல
விஸ்தரிக்கிறார். இப்படி பல பிரகாரங்களாலே சுவாமி அதை உலகினர் அறியும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் நடத்தணும் என்னால் அவருக்கு பக்க பலமா இருக்கிறவர் தேவராஜ சுவாமி. அந்த சுவாமியும் வரதாச்சார சுவாமி திருவடிகள்ல ஆசிரியத்தவர். அவரை மாதிரியே அந்த ரீதி சுவாமிக்கு அந்த திருவாக்குகள் எல்லாம் அப்படியே அமைந்திருக்கின்றன. அந்த சுவாமி விஷயமாகவும் ஒரு ஸ்லோகம் விண்ணப்பம் பண்றேன். தேவராஜ குருர்ஜீயாத் வரதாரிய பதாஸ்ரிதா ததாச்சரித ரீத்யைவ ஸ்வஹ்ருத்ஸ்தஸ்ய பிரகாசகா. தேவராஜ சுவாமி, அந்த சுவாமி நீண்ட காலம் வாழபாடும். வரதாச்சாரியர், அந்த சுவாமி வரதாரியருடைய திருவடிகளை ஆசிரியத்தவர். அவராலே ஆச்சரிக்கப்பட்ட ரீதியினாலேயே தம்முடைய ஹிருதயத்தை பிரகாசப்படுத்தக்கூடியவர். அதற்கு பிறகு மங்களாசாசனம் செய்தருடைய சுவாமி வானமாமலை ஜிய சுவாமி, அவர் விஷயமாக அது ஒன்னான சுவாமி விஷயமாகும். அது எல்லா இந்த பட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சேரும். இந்த ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் விண்ணப்பிக்கிறேன். வானாச்சல மகாயோகி பாதபத்மம் நமாம்யகம் வரயோகி பதாம்போஜ பக்தி பாவ சமன்விதம். வானாச்சல மகாயோகி வானமாமலை ஜியர் சுவாமி, அவருடைய பாத பத்மத்தை அடியேன் நமஸ்கரிக்கிறேன். வரயோகி பதாம்போஜ, அது ஒன்னான வானமாமலை சுவாமி மணவாள மாமனிகள் திருவடிகளை விட்டு அசையாதவர். அதனால அவர் நிழலும் அடிதாருமாக மாமனிகளுக்கு அப்படி அந்தரங்கராக எழுந்தருளி இருந்தவர். வரயோகி பதாம்போஜ பக்தி பாவ சமன்விதர். அந்த எல்லா சுவாமிகளும் அப்படிதான் இருக்கா. பக்தி பாவ சமன்விதம், அந்த சமன்விதரா இருக்கிற இந்த வானாச்சல மகாயோகி திருவடிகளை அடியேன் வணங்குகிறேன் என்று சொல்லி அடியேன் மாமனிகள் விஷயமான ஏதோ வாக்கு பேசி அந்த வாக்கை கொஞ்சம் சத்த பெறலாம் என்று ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்ரீபாஷ்யார்த்தங்கள் மணவாள மாமனிகளுடைய திருவாக்குல எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அது எடுத்துக்காட்டுறது நிறைய விஷயம் இருக்கு. அதுல அறிந்த வரையில கொஞ்சம் அடியேன் விண்ணப்பிக்கிறேன். அது ஆச்சாரியத்துல இருக்கு, ஸ்ரீவிஜயபூஷணத்துல இருக்கு, தத்துவத்திரயத்துல இருக்கு, பகவத் விஷய பிரமாண திரட்டுல இருக்கு, எத்தனையோ இருக்கு. இதுல இப்ப முதல்ல ஆச்சாரிய ஹிருதயத்துல கொஞ்சம் விண்ணப்பிக்கிறேன். இதுல 99வது சூர்ணிகை ஜென்மாந்தர சகசர நல்தவங்களாலே அப்படிங்கிற சூர்ணிகை. இதுல லகு சித்தாந்த பாகத்தை மாமுனிகள் அப்படியே எடுத்திருக்கிறார். இந்த இடத்துல ஜென்மாந்தர சகசர நல்தவங்கள் அப்படின்றத விவரிக்கிறச்சு. அதாவது அவரே சூத்திரக்காரர் கியாத்த குலங்களிலே பிறந்து எழுதி வாசித்து தத்துவஜராய் குளித்து ஓதி உருவண்ணும் அந்தி ஐவேள்வி அருள் தொழில்களால் மிக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். இதுல மாமுனிகள் வியாக்கியானம் பண்றச்சே அந்த விவேக சமாதிகள் வளர அப்படின்னு ஒரு இடம் வருது. அதாவது ஓதி உருவெண்ணும் அந்தி ஐவேள்வி அரு தொழில்களால் மிக்கு ஊன்வாட பொறுப்பிடை தாம் வருந்து துன்பவினைகளை விடுத்து விவேக சமாதிகள் வளர அப்படின்ற. அப்புறம் 8 நீக்கின்னு மேல சூர்ணிக்க போறது. அந்த விவேக சமாதிகள் வளர அப்படின்றத மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். இப்படி பிரதிபந்தக பாப நிவர்த்தியாலே மனசுத்தி ஹேத்துவான விவேகாதி சப்தகமும் சமதம நியதாத்மா சர்வபூதானுகம்பி இத்தியாத்யுக்த சமதமாதிகளும் அபிவிருத்தமாக மனசுத்திக்கு காரணமா இருக்கிற விவேகாதி சப்தகம். அது விவேகாதி சப்தகம்ன்றத லகு சித்தாந்தத்துல எம்பெருமானார் விளக்கி காட்டியிருக்கார். அதை அப்படியே தமிழ்ல இந்த இடத்துல மாமுனிகள் நமக்கு அருள் செய்கிறார். அப்போ சமதமாதிகள் அந்த சமதமாதிகளும் இவரிடத்துல இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்லோகத்தை அருள் செய்கிறார் மாமுனிகள். சமதம நேதாத்மா சர்வபூதானுகம்பி விஷய சுக விரக்தோ ஞான திருப்தா பிரசாந்தா அநியத நேதான்னோ நைவ ருஷ்டோ ந ஹிருஷ்டா பிரவசதி இவகேஹே வர்த்ததே எஸ்ஸ முக்தா. பிரவசித இவகேஹே வர்த்ததே எஸ்ஸ முக்தா அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை குரு பரம்பரா 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்துல பின்பழகிய பெருமாள்ஜியர் திவ்ய பிரபந்தத்துக்கு அதிகாரி இப்படி இருக்கணும் அப்படின்ற இடத்துல உதாகரிக்கிறார். அதனால திவ்ய பிரபந்த பிராமாண்ய சமர்த்தனம் அப்படின்ற இடத்துல அதை காட்டுறார். அதனால அப்படி இதுல சொல்லிருக்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டா, சமதம நியதாத்மா, சமம் தமம் சாந்தி தாந்தி என்ற குணங்களிலே நியதமான மனச உடையவன், சர்வபூதானு கம்பி எல்லா பூதங்களிடத்திலையும் இரக்கத்தை உடையவன், அநியத நியதான்னோ நைவ ருஷ்டோ ந ஹிருஷ்டா
அநியதமான அன்னம் நேதமான அன்னம் இரண்டையும் உடையவன். அநியதமான அன்னம் என்பது அது போக்கியத்தையில நியதி இல்லாமை. அது போக்கியமோ அபோக்கியமோ பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாச்சுன்னா அந்த அன்னத்தை புஜிக்கணும். அதே மாதிரி நேதா அன்னம்னாக்க ஜாதி ஆசிரிய நிமித்த அதுட்டமாயும் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்ததாயும் இருக்கிற அன்னம் தான் நேதமான அன்னம். அது அப்படி அதனால போக்கியத்தையில அநியத்தி சுத்தியில நியத்தி இத்த உடைய அன்னத்தை புஜிக்கிறவனா இருக்கணும். அநியத நேதா அன்னோ நைவருஷ்டோ ந கிருஷ்டா, எதற்கும் கோபிக்கிறதும் இல்லை, எதற்கும் சந்தோஷப்படுறதும் இல்லை. நைவருஷ்டோ ந கிருஷ்டா பிரவசித இவகேகே, சன்னியாசியை போல கிரகத்திலேயே இருக்கிறவன். வர்த்தத எஸ்ஸ முக்தா, அவன் தான் முக்த துல்லியன். அவன் தான் ஏன்னா இப்படி மோட்சார்த்தமான அர்த்தங்களை சொல்லக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு இப்படிப்பட்டவன் அதிகாரின்னு எழுதுறார். அதனால இப்ப அதெல்லாம் முதலடியிலேயே பிரபன்னனுக்கு இப்ப இதெல்லாம் சாதகர்கள் சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய இந்த குணங்களை பிரபன்னன் அயத்தன சாத்தியமாக எம்பெருமானுடைய நெருகேதுக்கு கிருபையினாலே முதலடியிலே பெறுகிறான் என்பதுதான் நம்முடைய பெரியவர்கள் காட்டி கொடுக்கிறார் இதுல. ஆனா இந்த சாதன பக்தியைத்தான் இந்த இடத்துல ஆச்சாரியத்துல விவரிக்கிறார், அத்த மாமனிகள் விவரிக்கிறார். இப்ப இனிமே விவேகாதி சாதன சத்தகம் அப்படின்னார். விவேகாதி சாதன சத்தகம்னா இதில் விவேகமாவது ஜாதி ஆசிரிய நிமித்த அதுஷ்டாத் அன்னாத்து காய சுத்திர் விவேகா என்கிறபடியே ஜாதி துஷ்டமும் ஆசிரிய துஷ்டமும் நிமித்த துஷ்டமும் இன்றிக்கே இருந்துள்ள அன்னத்தால் உண்டான காய சுத்தி. ஜாதி துஷ்டங்களாவன களஞ்ச கிருஞ்சனாதிகள். இந்த களஞ்சம் அப்படின்றது விஷாசக்த அஸ்திரேட ஹதே மிருகே களஞ்சமிதி சப்தா அப்படின்ற ஒரு கோஷத்துல, அதாவது விஷம் தோய்ந்த அம்புனாலே கொல்லப்பட்ட பிராணியனுடைய சரீரம், அதுக்கு தான் களஞ்சம்னு பேரு. அதை புஜிக்கப்படாதுன்னு சாஸ்திரம். அதே மாதிரி கிருஞ்சனம்னா புள்ளி பூண்டு, இவைகள் எல்லாம் புஜிக்கப்படாது. இதெல்லாம் ஜாதி துஷ்டங்கள்னா பிறப்பிலேயே தோஷம் உடையவைகள். அடுத்தது ஆசிரிய துஷ்டமாவது அபிஷஸ்த பதிச சண்டாளாதிகளுடைய திரவியம் ஆசிரியம் என்று திரவிய சுவாமியான புருஷனை சொல்லுகிறது. அதாவது இந்த தோஷங்கள்லாம் இருக்கிறவன், இதெல்லாம் தர்மசாஸ்திரங்கள்ல இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் சொல்லியிருக்கா. அதனால அபிஷஸ்த பதிச சண்டாளாதிகள் அவர்களிடத்திலிருந்து, ஆனா திரவியங்கள் நல்ல இதுவாவே இருக்கு, நல்ல திரவியங்களாவே இருக்கு. ஒரு புடலங்கா, ஒரு வெண்டைக்காய், இந்த மாதிரி திரவியங்களே நம்ம வாங்கினாலும் கூட அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கிரய சுத்தியாவது பண்ணணும். கிரயம் கொடுத்தாவது வாங்கணும். கிரயம் இல்லைன்னா சாமான்யமா இப்படி சுவீகரிக்கிற அப்படியே பெருமை கொடுத்தான்னு வாங்கினோம்னா அது ஆசிரிய துஷ்டம்னு ஆயிடும். அதுக்கு மேல நிமித்த துஷ்டமாவது உச்சிஷ்ட கேசாத்யுபகதமானது. இந்த திரிவித தோஷமும் இல்லாத ஆகாரத்தின் விவேக பலம், அதுல ஏதாவது ஒரு கேசமோ ஒட்டடையோ புழுவோ விழப்படாது. அப்படிப்பட்ட அன்னத்தை தான் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். இப்படிப்பட்ட அன்னத்தாலே உடம்பை வளர்க்கை, அதுதான் விவேகம். விமோகமாவது விமோகா காம அனபிஷ்வங்கா என்கிறபடியே காமத்தில் அனபிஷ்வங்கம். அதுக்கப்புறம் விவேக விமோக அபியாசம். அபியாசமாவது ஆரம்பண சம்சீலனம் புனர் அபியாசா. எல்லாம் எம்பெருமான பிரமாணங்கள்ல இருந்து அடுத்த வாக்கியம் அதே மாமனிகள் இங்க எடுக்கிறார். அதனால அந்த எது மனதுக்கு இனிய பற்றுக்கோட எம்பெருமானுடைய அர்ச்சாவதார திருமேனி, அதையே என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப மனதில் நினைக்கணும். அதுக்குதான் அபியாசம் பேரு. இது யோகம் என்ன, யோகத்துக்கு பழக்கிறது, மனசை பழக்கக்கூடிய ஒரு கிரியை, அதுதான் அபியாசம்னு பேரு. அப்புறம் ஒரு ஆசனத்துல அமர்ந்து சித்தித்தால் அதுதான் யோகம். போக வரைச்செல்லாம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் எம்பெருமான் திருமேனியும் நினைச்சுட்டு இருந்தா அது அபியாசம். அப்புறம் கல்யாணமாவது சத்திய ஆர்ஜவ தயா தான அஹிம்சா அனவித்யாக கல்யாணானி என்கிறபடியே சத்தியம் ஆர்ஜவம் தயை தானம் அஹிம்சை அனவித்யை என்கிற இவத்தில் சத்தியம் பூதஹிதம், ஆர்ஜவம் மனோவாக்காயானாம் ஐகரூபியம், தயை சுவார்த்த நிரபேட்ச பரதுக்க அசகிஷ்ணத்துவம், தனக்கு ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு இறக்க காட்டுதல், அதுதான் தயை. அதுக்கப்புறம் தானம் அப்படின்றது லோபராகித்யம், பேராசை இல்லாமை. அஹிம்சை கரணத்திரையேன பரபீடா நிகிருத்திகி. இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் அஹிம்சையில ரொம்ப முக்கியமான இதுவா இருக்கா.
ஏன்னு கேட்டா இது சாஸ்திரமானது அஹிம்சைய மிகப்பெரிய தர்மம்னு சொல்றது. அதுல சில வாக்கியங்கள் நாம பார்த்தோம்னாக்கா எப்படி இருக்குன்னா, யாவந்தி பசுரோமாணி தாவத் கிருத்வோஹி மாரணம் விருசா பசுக்னா பிராப்னோதி பிரேத்திய ஜென்மனி ஜென்மனி. ஒரு பிராணியினுடைய உடம்புல எத்தனை ரோமங்கள் இருக்கோ அவ்வளவு காலம் இவன் அந்த பிராணிய வெட்டினவன் தான் வெட்டுப்படுவான், திரும்ப திரும்ப பிறந்து. அது நரகலோகத்திலே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆஹா, ஒரே ஒரு பிராணியை வெட்டினா இப்படி ஆயுசு முழுக்க அவ்வளவு பிராணிகளை வெட்டினா எவ்வளவு, அது சொல்லவே முடியாது. அதனால யோ அஹிம்சகானி பூதானி ஹினஸ்தி ஆத்ம சுகேச்சயா ச ஜீவம்ச்ச மிருதச்சைவ ந கொச்சித்து சுகமேததே. எவன் நமக்கு ஹிம்சை பண்ணாத பூதங்களை தன்னுடைய சுகத்துக்காக ஹிம்சிக்கிறானோ அவன் வாழும் போதும் மரணத்துக்கு பிறகும் சுகத்தை அடைய மாட்டான். நாகிருத்வா பிராணினாம் ஹிம்சாம் மாம்சம் உற்பத்தியதே கொச்சித் நச்ச பிராணிவதா ஸ்வர்க்யா தஸ்மான் மாம்சம் விவர்ஜயே. பிராணிகளுடைய ஹிம்சையை பண்ணாமல் மாம்சம் என்பது உண்டாகாது. பிராணி வதமானது ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது அன்று. அதனால மாம்சத்தை வர்ஜனம் பண்ண வேண்டும். ஸ்வமாம்சம் பரமாம்சேன யோ வர்தயிதும் இச்சதி அனபியர்ச்ச பித்ருன் தேவான் ந ததோ அந்யோ அஸ்தி அபுண்யகிருது. இந்த தன் மாம்சத்தை பரமாம்சத்தாலே வர்த்திக்க எவன் வளர்க்க எவன் விரும்புகிறானோ அவன் பித்திருக்கள் தேவர்களை எல்லாம் ஆராதிக்காமல் இப்படி இந்த மாதிரி காரியங்களை செய்யறவன் அது அவனை காட்டிலும் அபுண்யகிருத்து பாபகிருத்து ஒருத்தனும் கிடையாது. மாம்ச பக்ஷயிதா அபுத்திர எஸ்ய மாம்சம் இஹாத்மியம் ஏதன் மாம்சஸ்ய மாம்சத்துவம் பிரவதந்தி மனிஷினஹா. இந்த மாம்ச பதத்துக்கே விற்பத்தியை இந்த ஸ்லோகம் காட்டுறது. என்னை பரலோகத்துல இந்த பிராணி பக்ஷிக்க போகிறது என்பதனால இதனுடைய சரீரத்துக்கு மாம்சம் பேர் வருகிறது. என்ன மாம்ச பக்ஷயதி, அதனால மாம்சத்துவம் இதற்கு அப்படி வருகிறது. அனுமந்தா விசேஷிதா நிகந்தா கிரய விக்ரயி சம்ஸ்கர்த்தாச்ச உபஹர்த்தாச்ச காதகச்சேதி காதுகாஹா இது. அனுமந்தா மாம்ச அதாவது பிராணி வதத்தை அனுமதிக்கிறவன், விசேஷிதா அதை வெட்டுகிறவன், நிகந்தா அதை கூறு போடுகிறவன், கிரய விக்ரயி அதை விற்கிறவன் வாங்குறவன், சம்ஸ்கர்த்தா அதை தளிக பண்றவன், அது சமையல் பண்றவன், உபஹர்த்தா அதை பரிமாறுகிறவன், காதகா அதை புஜிக்கிறவன். இந்த 8 பேருமே காதகர்கள். மற்றவெல்லாம் கொல்லலையே, ஒத்தந்தனை கொன்னான்னு நினைக்கப்படாது. காதகேகி சதி அனுமந்திராதயோ பவந்தி தேன வதம் அகுர்வதோபி காதகஸ்ய தோஷோ பவதி தஸ்மான் ந காதகா ஸ்யாதித்யர்த்தா. புஜிக்கிறவன் இருக்கிறதுனால்தான் இவாளெல்லாம் உண்டாரா, அதனால எல்லாருக்கும் பாபம் சேருகிறது. அதனால காதகனா ஆகாதே, அதுமாரி மற்றவர்களாகவும் ஆகாதே அப்படின்னு இது. ஆனா மாம்ச வர்ஜனம் பண்ணிட்டா அதுக்கு மகத்தான பலத்தை சொல்றது. மாம்ச வர்ஜனே பலமாக சயேவ, அதாவது மனுவே சொல்ற, வருஷே வருஷே அஸ்வமேதேன யோ யஜேத சதம் சமாக மாம்சானிச்ச ந காதேத்யஹ தயோஹோ புண்ணியபலம் சமம். பலமூல அசனைர் மேத்யைஹி முன்யன்னானாம் ச போஜனைஹி நதத் பலமவாப்னோதி என் மாம்ச பரிவர்ஜனாத்து அப்படின்னு 2 ஸ்லோகம் சொல்றார். வருஷம் அப்படின்றது இந்த ஜம்பூ தீபமானது பல தேசங்களை உடையது. பாரத வருஷம், இளா வருஷம், உத்தரகுரு வருஷம், கேதுமால வருஷம், ஹரி வருஷம், கிம்புருஷ வருஷம் என்று தேசங்கள்லாம் பிரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வருஷத்திலையும் போய் பல அஸ்வமேதங்களை பண்றவன் எப்படிப்பட்ட புண்ணியங்களை சம்பாதிக்கிறானோ அவ்வளவு புண்ணியத்தை வாழ்நாள் முழுவதும் மாம்சம் உண்ணாமல் இருப்பதாலே ஒருவன் பெறுகிறான். மாம்சானிச்ச ந காதேத்யஹ தயோஹோ புண்ணியபலம் சமம். அவ 2 பேருக்கும் இவ்வளவு அஸ்வமேதம் பண்றவனுடைய புண்ணிய பலம் என்ன, அது இந்த மாம்சம் உண்ணாதவனுடைய புண்ணிய பலம் என்ன, 2 சமம். அது மட்டும் இல்ல, ரிஷிகளுடைய முன் அன்னங்கள் ரொம்ப வைராக்கியத்துக்கு காரணமான அன்னங்களையே புஜிச்சுன்றது. ஆனா மாம்சம் சேர்த்து புஜ்ஜா பிரயோஜனம் இல்லை. இப்படி புஜிக்கிறதுனால வர பலம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஏதோ சாமானிய அன்னத்தை புஜித்தாலும் மாம்சம் புஜிக்காதவனுடைய பலம் உயர்ந்தது அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றது.
அதனால அதேதான் எம்பெருமானுக்கு புஷ்பங்கள் சமர்ப்பிச்சு அஹிம்சா பிரதமம் புஷ்பம்னு வச்சனமே பின்னால எடுக்கிறார். அதனால அதை காட்டி கொடுக்கிறார் இங்க. இப்படி தயா தான அஹிம்சா அப்படின்னு சொல்லிருக்கு. கரணத்திலேயே அதனால 3 கரணங்களாலையும் பரப்பீடு இருக்கப்படாது. அதனால அதுல முக்கியமா சொல்றேன், தான் நேரம் இது பண்ணலைன்னா கூட போராது, வாக்குனாலையும் அது அதுக்கு ஒரு ஹிம்சை ஏற்படுபடி நடந்து கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் அனவித்யான்றது அவித்தை பரகியே சொத்த புத்தி அன்றிக்கே நிஷ்பல சிந்தையாதல். அதுக்கப்புறம் பிரகிருத அபகார சிந்தையாகவுமாம், அது இல்லாமை அனவித்தை அப்படின்ற. அதாவது அவித்தைனா மத்தவனுடைய சொத்துல என்னோடதுன்ற எண்ணம், அல்லது பரகிருத அபகார சிந்தை, அதுக்கும் அவித்யான்னு பேரு. இன்னொருத்தர் பண்ண தப்பையே நினைச்சுட்டு இருக்கிறது, அது இல்லாமை அனவித்தை அப்படின்றார். அப்புறம் அனவசாதம், அவசாதமாவது தேச கால வைகுண்யாத்து சோகவஸ்துவாதி அனுஸ்பிருதேச்ச தஜ்ஜம் தைன்யம் அபாஸ்வரத்துவம் மனசோ அவசாதா என்கிறபடியே தேச காலங்களுடைய வைகுண்யத்தாலும் சோகஹேதுவாயும் பயஹேதுவாயும் உள்ள வஸ்துக்களின் அனுஸ்பிருதியால் உண்டான தைன்யமாகிற மனசினுடைய அபாஸ்வரத்துவம் அவசாதமாகையாலே, அதுதான் அவசாதம். அவசாதம்னா மனதுக்கு வருத்தம், அதனுடைய விபரியம். அதாவது பக்தி பண்றவனுக்கு மனது கவலை இருந்தால் எம்பெருமானுடைய நினைவில் குணங்களிலே சிந்தனை போகாது. அதற்காக எதையும் நினைக்காதவனா இருக்கணும். இந்த தேசகாலாதிகள் எதையும் வரக்கூடிய வைகுண்யம்னா இந்த காலம் எப்படி இருக்கு, இந்த தேசம் எப்படி இருக்கு, தர்மங்களுக்கு லோபம் வரத என்பதெல்லாம் அவன் சிந்திக்கவே கூடாது. இதுக்கு பல மகான்களுடைய சரித்திரம் லோகத்துல உதாரணமா இருக்கு. எப்படிப்பட்ட, அதாவது புராண புருஷர்களும் சரி, ஆழ்வார்களும் சரி, ஆச்சாரியர்களும் சரி, அவளுடைய சரித்திரத்தை பார்க்கறச்ச தேச காலங்கள்ல ஏற்படுற வைகுண்யத்தாலே மனது கலக்கமடைந்தார்கள் என்பதே கிடையாது. எத்தனை ஆபத்துகள் அந்தந்த திவ்ய தேசங்களுக்கு வந்திருக்கின்றன. அந்த திவ்ய தேச எம்பெருமான்களை அந்தந்த பெரியவர்கள்லாம் அது காரியம் அப்ப என்ன நடத்தணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். அப்ப எம்பெருமானுக்கு ஆபத்து வந்தவாறு பிள்ளலோகாச்சாரியர் எம்பெருமானையே எழுந்தருள பண்ணி கொண்டு அந்த தெற்கு நோக்கி எழுந்தருளினார் ஸ்ரீரங்கத்திலிருந்து அப்படின்ற சரித்திரத்தை அவர் அந்த ஜோதிஷ்குடி பரியந்தம் பிள்ளலோகாச்சாரியர் எழுந்தருளினார். அங்கே திருநாளங்கரித்தார். அதுக்கு மேல எம்பெருமான் பல இடங்கள்ல பிரயாணம் பண்ணி 48 வருஷ காலம் அங்கே எம்பெருமான் வெளியிலேயே வாசம் பண்ணி திரும்ப உள்ள எழுந்தருளினான் என்பத சரித்திரம் எல்லாம் நாம கேள்விப்படுறோம். ஆனால் பெரியோர்கள் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டா மனது கலங்கவே இல்லை. அதனால எங்க ஆபத்துக்கள் வந்தாலும், தர்மத்துக்கு லோபம் வந்தாலும் சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, கலியுகத்தினுடைய முடிவுல கூட தர்மானுஷ்டாதாக்கள் இருப்பா அப்படின்னு தான் சொல்றது. அதனால கலியுகம் முடிஞ்சா என்ன பண்ணுவான், துஷ்டர்களை பகவான் சம்ஹாரம் பண்ணி அடுத்த யுகம் ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். அடுத்து கலியுகத்தினுடைய அபரசந்தி காலம் ஆரம்பிக்கும். அடுத்தது கிருதயுகத்தினுடைய பூர்வசந்தி, அடுத்தது கிருதயுகம். திரும்ப திரும்ப சதுர்யுகங்கள். ஏன்னா ஒரு சதுர்யுகத்தின் முடிவுல பிரளயங்கள்லாம் கிடையாது. அது 1000 சதுர்யுகம் ஆனாதான் அவாந்தர பிரளயம் வரும். அதனால இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அடுத்தது இப்ப ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, திருப்பி ஞாயிறு வரா மாதிரி அடுத்தது கிருதயுகம் தான் வரும். அந்த மாதிரிதான். அதனால அவளுக்கு அந்த புத்தியில ஒரு கலக்கமே வராது. அப்படிதான் இருக்கணும். அதுதான் பகவான் நிரந்தரமா சிந்திக்கிறதுக்கு மனோ தைரியத்தை கொடுக்கும். அதுக்கு மேல பயஹேத்துவா அதான் சொல்றார், அவசாதமாவது தேசகால வைகுண்யாதி சோகவஸ்துவாத் அனுஸ்பிருதேச்ச தஜ்ஜம் தைன்யம் அபாஸ்வரத்துவம் மனசோ அவசாதா என்கிறபடியே தேசகாலங்களுடைய வைகுண்யத்தாலும் சோகஹேதுவாயும் பயஹேதுவாயும் உள்ள வஸ்துக்களின் அனுஸ்பிருதியாலும் உண்டான தைன்யமாகிற மனசினுடைய அபாஸ்வரத்துவம், அது அவசாதம், அது இல்லாமையாலே அதனுடைய விபரியம், அதுதான் வேணும். சோகவஸ்து என்றது சோக நிமித்த வஸ்து என்கிறபடி, அதாவது அதீதமான புத்திரவரணாதி ஆதிசப்தத்தாலே பய நிமித்தமான ஆகாமி வஸ்து விவக்ஷிதம். சோகம் அதீத விஷயமாய், பயம் ஆகாமி விஷயமாயிர இருப்பது. அபாஸ்வரத்துவம் என்கிறது இந்த தைன்ய சப்த விவரணம். அது அப்ப தைன்யம் ஆவது அபீஷ்ட காரிய பிரவருத்தி அக்ஷமத்துவம். எது நமக்கு விருப்பமான காரியமோ அதுல பிரவர்த்திக்கிறதுக்கு புத்தியே ஓடாது, மனது தயங்கிட்டே நிற்கும். அது இல்லாமைதான் அந்த தைன்ய நிவர்த்தி. அப்புறம் பாஸ்வரத்துவம், அது அதுக்கு விரோதியா இருந்து நமக்கு எதை கொடுக்கறதுன்னா தைரியத்தை போக்கி அந்த காரியத்துல ஈடுபட வைக்கிறது அப்படின்னு இவ்வளவு விவரிச்சிருக்கார். இன்னும் நிறைய விவரணம், ஆனா அடுத்தடுத்த கிரந்தங்களை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த இடத்துல அது லகு சித்தாந்த பக்திகளும் இப்படியே இருக்குன்றத என்ன ஒரு கோடி காட்டுறேன். வாக்கியகாரஸ்ச துருவானுஸ்மிருதேஹ விவேகாதிபியேவ
நிஷ்பத்திமாக தல்லப்தி விவேக விமோக அபியாச கிரியா கல்யாண அனவசாத அனுத்தருஷேபியா சம்பவான் நிர்வச்சனாச்ச இது. இதுதான் இந்த விவேகாதிகளை பார்த்தோம். முழுக்க அடியன் அதுல விவேகாதிகளான சாதன சப்தகம் மட்டும் அடியன் விண்ணப்பிச்சேன். அதுக்கப்புறம் விவேகாதீனாம் ஸ்வரூபம் ச ஆஹா அப்படின்னு நீங்க சொன்ன அதான் விவேகமாவதுன்னு ஆரம்பிச்சு மாமனிகள் சொன்னார். அதான் அங்க சொன்னதெல்லாம் இங்கேயும் இருக்கு. அப்படியே ஜாத்தி ஆசிரிய நிமித்த அதுட்டாதன்னா காய் சுத்திர் விவேகா, இதைத்தான் தமிழ்ல மாமனிகள் எழுதினார் என்பதை அடியம் நம்ம பார்த்தோம். அடுத்து ஸ்ரீவச்சன பூஷணம். இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துல மாமுனிகள் முதல்ல வேதத்தினுடைய பிராமாண்யத்தை சமர்த்திக்கிறார். அந்த அவதாரிகை அருளி செய்த பிறகு வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதிதிகாச புராணங்களாலே அப்படின்னு வாக்கியம், முதல் வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அருளி செய்கிற போது மாமுனிகள் இதுல தேவதாதிகரணம்னு ஸ்ரீபாஷ்யத்துல முதல் அத்தியாயத்துல 3ஆம் பாதம், அந்த 3ஆம் பாதத்துல வரக்கூடிய அதிகரணம் அந்த விஷயங்களை எல்லாம் இந்த இடத்துல மனசுல குரோடீகரித்துண்டு அதனுடைய காரியமான சில வாக்கியங்களை இங்க எழுதுறார். அந்த அர்த்தங்கள் வேத பிராமணிய சமர்த்தனத்துக்கு அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கார் இங்க மாமுனிகள். அத இப்ப மாமுனிகளுடைய திருவாக்க படிச்சு அதே வேற தேவதாதிகரணத்தையும் பார்த்து எப்படி மாமுனிகள் அதை கையாண்டு இருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே மாமுனிகள் சாதிக்கிறார். இந்த பிரமாணங்கள் அப்படின்றது சொல்றார். முதல்ல வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதிதிகாச புராணங்களாலே. அந்த இடத்துல மாமுனிகள் திருவாக்கு பிரமாதாவானவன் பிரமாணத்தை கொண்டிலே பிரமேயத்தை நிச்சயிப்பது. அந்த பிரமாணம் தான் பிரத்யக்ஷாதி ரூபேட அட்டவிதமாக சொல்லுவார்கள். அதில் பிரத்யக்ஷமேகம் சார்வாகாக இத்தியாதியில் சொல்லுகிற பாக்கிய குதிருட்டிகளை போலன்னிய பிரத்யக்ஷ அனுமான ஆகமங்கள் மூன்னையும் பிரமாணத்தையா அங்கீகரித்து உபமானாதி பஞ்சகத்தையும் அவத்திலே யதாயோகம் அந்தர்பவிப்பித்து அவத்தில் பிரத்யக்ஷம் இந்திரிய கிரகண யோக்கியங்களிலும் அனுமானம் பிரத்யக்ஷ சித்த வியாப்தி கிரகண அனுரூபமாக கதிபய அபரோக்ஷார்த்தங்களிலும் பிரமாணமாகவும் அதீந்திரியார்த்தத்தில் சாஸ்திரமே பிரமாணமாகவும் நிஷ்கரித்து அது தன்னிலும் வேதே கர்த்தாத்யபாவாத் பலவதி நயைஹி தொன்முகே நீயமானே தன்மூலத்வேதமானம் ததிதரது அகிலம் ஜாயதே அப்படின்னு பட்டருடைய ஸ்ரீசுக்தி ஸ்ரீரங்கராஸ்தவர் உத்தரசேகரத்தினுடைய ஸ்ரீசுக்தி எடுத்து இந்த இடத்துல காட்டுறார் நமக்கு. இது என்ன பண்றது, அந்த ஸ்ரீசூக்தியானது வேத பிராமணிய சமர்த்தனம் பண்றதுனால அதை அப்படியே எடுத்துட்டார் இந்த இடத்துல மாமுனிகள். அப்போ அந்த வேத பிராமணியம், வேதம் எப்படி பிரமாணம் அப்படின்றதுக்கு மாமுனிகளே என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டா, பின்னால இந்த சூத்திரத்தினுடைய வியாக்கியானத்துல 76ஆம் பக்கத்துல என்ன சொல்றேன்னா, வாசா விரூப நித்யா அப்படின்னு ஒரு வேத வாக்கியத்தை எடுத்திருக்கார். அதே மாதிரி அது ஒரு தஸ்மை நூனம் அபித்யவே வாசா விரூப நித்யா விஷ்ணே சோதஸ்வ சுஷ்டுதிம் அப்படின்னு ஒரு முழு வாக்கியம் யஜுசம்ஹிதையில 2வது, அதாவது யஜுசம்ஹித 2வது காண்டம் 6ஆம் பிரஷ்னம் 11வது அனுவாக்கம் 12வது பஞ்சாதி அப்படின்னு அதை இதுன்ற. அதுக்கு இந்த சாயன பாஷ்யத்தோட அது இருக்கு. அதை திருவுள்ளம் பத்தி இந்த இடத்துல மாமனிகள் அதை பிரமாணம் மட்டும் எடுத்திருக்காரு. ஆனா அதனுடைய அர்த்தத்தை திருவுள்ளம் பத்திர இங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இந்த விரூப அப்படின்னு அக்னியை பார்த்து அழைக்கிறது. விவிதமான ரூபயுக்தனான அக்னி. அக்னிக்கு பல ரூபங்கள் இருக்கு. அதாவது லோகத்துல காணப்படுற அக்னி தணல், நன்னா தணலும் இருக்கு, மேல ஜுவாலையோட ஜுவாலா யுக்தமா இருக்கு. அப்படி இல்லாத அது அணைந்த இதுல வெறும் தணலா மட்டும் அங்காரகமா இருக்கு. அதே மாதிரி ஹிருதய மனுஷனுடைய பிராணிகளுடைய உடம்புக்குள்ள ஜாடராக்னி ரூபமா இருக்கு. ஜாடரம் அப்படின்றது ஒரு அக்னி. அது ஜடரத்துல இருக்கக்கூடியது, பயத்துல இருக்கக்கூடிய அக்னியா இருக்கு. அதே மாதிரி ஆகாசத்துல அந்த தேஜ பதார்த்தங்களாக இருக்கு. அதே மாதிரி சூரியன்டையும் அக்னி இருக்கு. பல இடங்கள்ல இந்த மாதிரி அக்னி வெவ்வேறு ரூபங்கள்ல இருக்கிறதுனால விரூபா அப்படின்னு சுத்தி வாக்கியம் அதை சொல்றது. அந்த அக்னியே நீ இந்த நித்தியா வாச்சா, நித்தியமான வாக்குன்றது வைதிக மந்திர ரூபமான வாக்கு. அந்த நித்தியமான வாக்கு இதை தேவனுக்கு நீ என்னுடைய இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லு அப்படின்னு அந்த வாக்கியம் சொல்றது. இது ஒரு ஸ்ருதி வாக்கியம். அதே மாதிரி அநாதி நிதனா ஹேஷா வாகுத்ருஷ்டா ஸ்வயம்புவா ஆதௌ வேதமயி திவ்யா யதசர்வாக பிரசூதயா. ஆதி அந்தமற்றதான வாக்கு ஸ்வயம்பூவினாலே சிருஷ்டியினுடைய தொடக்கத்திலே வெளியிடப்பட்டது. அப்ப ஆதி அந்தமற்றதுன்னு சொல்லிடுத்துருங்க.
அது எந்த வேத வாக்குனாலே உண்டார ஞானத்தினாலே இந்த தேவத்திரியும் மனுஷ ஸ்தாவர ரூபமான சிருஷ்டி உண்டாரதோ அந்தந்த பதார்த்தத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு சிருஷ்டி ஞானம் வேணும். லோகத்துல சில பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறதுக்கு அந்த பதார்த்தத்தினுடைய மூல திரவியம் எது, அது எப்படி பரிணமிக்கும், அதோட என்ன சககாரிகளை சேர்க்கணும், அதுக்கு உபயோகம் என்ன, அந்த உபயோக்தாக்கள் யாரு, இது எல்லாத்தையும் அதான் ஒரு பதார்த்தத்தை உண்டாக்குறதுக்கு உபாதான விஷய ஞானம், சககாரி விஷய ஞானம், அதனுடைய விநியோக ஞானம், விநியோக்தாக்களுடைய ஞானம், அதுக்கு வரக்கூடிய அந்தராயங்களுடைய ஞானம் எல்லாமே வேண்டிருக்கு. அப்படின்னு லோகத்துல பதார்த்தங்கள் அந்தராயம்னா ஆபத்துகள், அதனுடைய நிவாரண ஞானம் எல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தால்தான் ஒருத்தன் அந்த பதார்த்தத்தை உலகத்துல சிருஷ்டிச்சு கொடுத்து அதை உபயோகப்படுத்தும்படியே செய்ய முடியும். இந்த சாமானிய இந்த பதார்த்தங்களுக்கு எவ்வளவு ஞானம் வேண்டிருக்கு. அப்படின்னா இந்த ஜகத்து முழுவதும் சிருஷ்டிக்கணும் இப்படிப்பட்ட இதுனாக்க எவ்வளவு ஞானம் வேணும். அதனால்தான் புராணங்கள்ல பாக்குறச்ச அவரவர்கள் தபஸ் பண்ணி அந்த ஞானத்தை பெறா. பிரம்மாவே தபஸ் பண்ணி தான் பகவான் சிருஷ்டி ஞானத்தை பெற்றார். அதுக்கு மேல இத இப்ப அவர் பிரஜாபதிகளை உண்டாக்குறார். அந்த பிரஜாபதிகள் எல்லாம் தபஸ் பண்ணிதான் பகவான் சிருஷ்டி ஞானத்தை பெற்று லோகத்தை சிருஷ்டிக்கிறார். அந்த பிரஜாபதிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் சிருஷ்டிக்கிறார்னா தக்ஷ பிரஜாபதி முதல்ல சபலாஸ்வர்கள் அப்படின்னு சிருஷ்டிச்சு விட்டார். அவளெல்லாம் ஆனா நாரதனுடைய உபதேசத்தால அவள்லாம் மோட்ச மார்க்கத்துல போயிட்டா. அப்புறம் ஹரியஸ்வர்கள்னு சில பேரை சிருஷ்டிச்சு அனுப்பிச்சார் தபசுக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள். அவளையும் நாரதர் மோட்ச மார்க்கத்துல திருப்பினார்னு அங்க சரித்திரம். அதுக்கப்புறம் தன்னுடைய பெண்களாலே அவர் லோகத்தை வளர்த்தார், பெண்களுடைய சந்ததிகளாலே அப்படின்னு புராணம் சொல்றது. அந்த மாதிரி எதுக்குன்னா அவரவர்கள் எதுக்கு போனான்னா இந்த நாராயண சரஸ்ன்ற இடத்துல போய் ஹரியஸ்வர்கள் சபலாஸ்வர்கள்லாம் தபஸ் பண்ணி அவ சிருஷ்டி ஞானத்தை பெறுவதற்காக சில 1000 வருஷங்கள் தபஸ் பண்றா. 10,000 வருஷம் தபஸ் பண்றதுக்காக சங்கல்பிச்சுக்கிறா. அப்ப சில 1000 வருஷங்கள்ல தான் நாரதர் இந்த சிருஷ்டியினால என்ன பிரயோஜனம், அந்த சிருஜ்ய பதார்த்தங்களுக்கு தான் என்ன பிரயோஜனம், ரஜஸ் தமஸ் தானே விருத்தியாகும், சுத்த சத்துவ ரூபமா இது இருக்காதே அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு புத்தி மாறி போறது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதே தபஸ சங்கல்பத்தை மாத்தி மோட்ச விஷயமா பண்ணுங்கன்னா அவர் சொல்றார். அதுபடி அவ கேட்டு மாறினார்கள் அப்படின்னு அங்க சரித்திரம் இருக்கு. எதுக்காக அப்படின்னாக்கா இந்த மாதிரி சிருஷ்டி ஞானத்தை அடைவதற்காக தபஸ் பண்ணிதான் அதை பெற முடியும். அதனால இப்படி என்னன்னா அந்த சிருஷ்டினால அந்த சிருஷ்டி ஞானம் எதிர ஏற்படும்னா அந்த வேதத்துல தான் அந்த அர்த்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதார்த்தங்களை தான் தபஸ்விகளுக்கு அந்த தேவதைகள் அவ கொடுத்து இந்த சிருஷ்டி ஞானத்தை உண்டாக்குறா. அதனால சிருஜ்ய பதார்த்தங்களை பத்தின ஞானத்தை ஏற்படுத்துவதே வேதம் தான். அதனால அந்த வேத ஆதி அந்தமற்றது. ஏன்னா பதார்த்தங்கள் வேதத்தை பார்த்து தானே லோகமே உண்டாகணும். அப்படின்னாக்கா சிருஷ்டி ஞானத்தை உண்டாக்குறதே வேதம் தான். அப்படின்னா அது என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு, இப்படின்னு இருக்கு. இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இதுக்குதான் ஒரு தர்க்கத்தை முதல்ல காட்டுகிறார் மாமுனிகள். வேதே கர்த்தராத்ய பாவாத். இப்ப இந்த வாக்கியங்கள் முதல்ல பிரமாணம் அப்படின்னு காட்டணும். அப்படி காட்டினால்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், அப்போ வேதம் முழுவதும் பிரமாணம் காட்ட முடியும். இந்த வாக்கியங்கள் என்ன சொல்றதுன்னா நித்தியமான வாக்குன்னு வேதத்தை சொல்லுகின்றன. இந்த வாக்குகளுக்கு முதல்ல பிராமாண்யத்தை சாதிக்கணும். பிராமாண்யம்னா என்ன அர்த்தம், யதார்த்த போதகத்துவம், உள்ளபடியான தன்மையை காட்டும் தன்மை அப்படின்னு அர்த்தம். உள்ளதை உள்ளபடி காட்டும் தன்மை. அப்ப இது எப்படி உள்ளதை உள்ளபடி காட்டுறது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு நிரூபணம் பண்றார் பெருமானார். ஒரு கோடி காட்டுற சொதகாட்சிக்கார் நல்லா நிரூபணம் பண்ற சொதப்பிராமாண்ய நியாயம் அப்படின்றத எம்பெருமானார் அருள் செய்திருக்கார் மகா சித்தாந்தத்துல. அதை நல்லா விளக்கி காட்டிருக்கார். எல்லா பிரமாணங்களுக்கும் பிராமாண்யம் சொதகா, அப்பிராமாண்யம் பரதகா. பிராமாண்யம் இயற்கையா வருது, அப்பிராமாண்யம் காரணத்தால வருது, தோஷத்தால அப்பிராமாண்யம் வரும். இத பல பட்சங்கள், சாங்கியாளுடைய பட்சம், தார்க்கிகாளுடைய பட்சம், பௌத்தர்களுடைய பட்சம், மூணையும் தப்புன்னு தள்ளி இந்த சொதப்பிராமாண்ய நியாயத்தை ஸ்தாபிச்சிருக்காரு அந்த இடத்துல சுதப்பிரகாசிகையில. அதை இங்க கை கொள்றார் மாமுனிகள். அப்ப என்ன எடுத்து இந்த நியாயத்தினால அப்படி அது வேற ஒண்ணும் இல்லை. அது ஒரு சுலபமா சொல்லணும்னா அது கொஞ்சம் பெரிய விஷயம் இருந்தாலும் ஒரு சுலபமா கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு வாக்கியம் இருக்கு அல்லது எந்த பிரமாணமும் இருக்கு அப்படின்னா முதல்ல அது என்ன ஏற்படுத்தும்னா இருக்கிற வஸ்துவைத்தான் காட்டும். அதனால இயற்கையாகவே லோகத்துல இருக்கிற வாக்கியங்களுக்கு கூட பிராமாண்யம் இயற்கையாக இருக்கிறது. அதுதான் அதே தானே வாக்கியம் தானே இது. அதனால வேதத்துக்கும் அதே மாதிரி பிராமாண்யம். எவனும் எந்த வாக்கியத்தை சொன்னாலும் அது பிரமாணம். சரி, பொய் சொல்லணும்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னா அப்படி சொன்னாலும் கூட அந்த பொய் உண்மை மாதிரி தோத்துறதுக்கு என்ன பண்ணணும், சில அர்த்தங்கள் அதுல உண்மையா இருக்கணும். அந்த வஸ்து ஸ்வரூபத்தை நிர்தேசிக்கிறதாவது உண்மையா இருக்கணும். அதோட ஏதோ சில பிரகாரங்கள் உண்மையா இருக்கணும். அப்படி இருக்கிறச்சே தான் அவனால பேசவே முடியும். அப்படி இல்லாம எடுக்கிறச்சே இப்படி சொன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அதாவது
மலடி மகன்கள் கூட்டத்துல ஆகாசத்தாவரை சூட்டி கொண்டு இன்னொரு மலடி மகன் மனித கொம்புடைய மனிதன் பேசுகிறான்னு சொன்னா எல்லாம் அசங்கதமா தான் இருக்கும். ஆனா இந்த அசங்கதமான வார்த்தையில கூட என்ன இருக்குன்னா, மனுஷன்றவன் லோகத்துல உண்டு, கொம்புன்றது லோகத்துல உண்டு, அப்ப சேராதது அப்ப மலடியும் லோகத்துல உண்டு, அதெல்லாம் உண்டு. ஆனா மலடியும் மகனும் சேர மாட்டா, மனிதனும் கொம்பும் சேராது. இப்படிதான் இருக்குமே தவிர இந்த அசாங்கத்தங்கள் இருக்கே தவிர பதார்த்த சுரூபம் இல்லைன்னு ஆகாது இந்த வாக்கியத்துல கூட, அப்படின்றதான் பெரியவர்கள் எடுத்துக்காட்டுறார். அதனால அப்பிரமாண பூதங்களான வாக்கியங்களிலையும் கூட சொரூபாதிகளான அம்சங்கள் சத்தியங்களா இருக்கு. அதனால முழுவதும் அப்பிராமாண்யம்னு ஒண்ணு இருக்காது. அதனால எந்த இடத்துல தோஷம் வந்ததோ அந்த இடத்துல அப்பிராமாண்யம் வந்து சேர்றது. அப்போ எந்த வாக்கியங்களோ அல்லது எந்த பிரத்யக்ஷாதி பிரமாணங்களோ எதுக்கும் பிராமாண்யம் இயற்கையில இருக்கிறது. அப்ப வேதத்துக்கு இது இல்லையா, வேதத்துக்கும் அந்த பிராமாண்யம் சொதகா வந்துடுறது. அது அப்பிராமாண்யம் பரதகா வரலாமோ என்றால் அது கிடையாது. வேத நூல் ஓதுகின்றது உண்மை. அதுக்குதான் இந்த தர்க்கத்தை காட்டுறார். ஏன்னா வேதே கர்த்தராத்யபாவாத், புருஷனுடைய புத்தி மூலமாக இருந்ததுனால் அப்ப பிரமம் பிரமாதம் விப்ரலிப்சை அசக்தி என்ற தோஷங்கள் வந்து அப்பிரமாணமா ஆகலாம் வேதம். ஆனா புருஷனே பண்ணல. ஏன்னா அது என்னது, அநாதினிதனா கேஷா, ஆதியந்தமற்றது. அதே மாதிரி வாசா விரூப நித்தியா, இந்த பிரமாணங்கள் வேதம் நித்தியம்னு காட்டுகின்றன. சரி, நித்தியம்ன்றதை நம்ம எப்படி ஒத்துக்கொள்றது அப்படின்றதுக்கு தான் கர்த்தராத்யபாவாத். இப்ப இதெல்லாம் வந்து மீமாம்சகாலே பண்ணிருக்கா, எல்லாரும் பண்ணிருக்கா. அப்படின்னா வேதாத்தியனம் சர்வம் குருவத்தியன பூர்வகம், அத்தியன சாமானியாத்து இதானீந்தன அத்தியனவத்து அப்படின்னு அவ காட்டுற அனுமானங்கள். அப்படின்னா அர்த்தம்னா இதுக்கு முன்பு நடந்த வேதாத்தியனங்கள் எல்லாமே அந்த குரு அத்தியனத்தை முன்னாக கொண்டிருக்கு. அந்த குரு அவருடைய குருவுடைய அத்தியனத்தை முன்னாக கொண்டு அதை அபியசிச்சிருக்கார். இப்படியே வந்துட்டு இருக்கா. அதனால கர்த்தாவே கிடையாது. எப்பவுமே என்னுடைய குரு சொன்னார், என்னுடைய குரு சொன்னார், என்னுடைய குரு சொன்னார் போயிட்டு இருக்குமே தவிர ஒரு நாளும் அதுக்கு வால்மீகி ராமாயணத்தை இயற்றின பிறகு லவகுச்சர்கள் அதிகரித்தார்கள் அப்படின்னு இப்ப பராசரர் விஷ்ணு புராணத்தை ஏற்றினார், அப்புறம் மைத்திரேயர் அதை அதிகரித்தார் அப்படின்னு வரா மாதிரி இங்க கிடையாது. பகவத்கீதை எம்பெருமான் சொன்னான், அப்புறம் அர்ஜுனன் கேட்டான் அப்படின்னு இயற்றின பிறகு கேட்டு வந்ததுன்றது கிடையாது. இது இருந்துட்டு இருக்கு அவ்வளவுதான். சரி, அப்போ இதுக்கும் மேல இங்க தேவதாதிகரணத்துல என்ன சொல்றார் எம்பெருமானார், இதெல்லாம் சிட்டி இருக்கிற வரலும் பரவாயில்ல, ஆனால் இதுக்கு போயிடுத்துனாக்கா, அதாவது மகா பிரளயத்துல சப்தங்கள் அழிஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு கேள்வி. அந்த மகா பிரளயத்துல சப்தங்கள் அழியறச்சே கூட வேதம் அழியாது அப்படின்றத எம்பெருமானார் இந்த சமான நாமரூபத்துவாத்து ஆவருத்தாவ பதிரோதோ தரிசனாத் ஸ்மிருதேச்ச அப்படின்ற சூத்திரத்துல காட்டியிருக்கார் தேவதாதிகரணம். அதாவது ஏததேவச்ச வேதஸ்ய அபௌருஷயத்துவம் நித்தியத்துவஞ்ச எது பூர்வ உச்சாரண கிரம ஜனித சம்ஸ்காரேண தமேவ கிரம விசேஷம் ஸ்மிருத்யா அல்ல ஸ்மிருத்வா தேனைவ கிரமேண உச்சாரியமானத்துவம் தது அஸ்மாசு சர்வேஸ்வரேபி சமானம் அப்படின்னு. அடுத்தது இயாம்ஸ்து விசேஷா சம்ஸ்கார அனபேட்சமேவ ஸ்வயமேவ அனுசந்தத்தே புருஷோத்தம. அப்ப நமக்கு என்ன இருக்கு, சம்ஸ்கார அபேட்சையா அனுசந்தத்தே லோக புருஷா அப்படின்றதுதான் இங்க வேதம். அதாவது என்ன சொல்றார், வேதத்தினுடைய அபௌருஷயத்துவம் நித்தியத்துவம்னா இது எப்படி வர முடியும், பிரளயத்துல ஆகாசமே அழிஞ்சு போறது, சப்தங்களுக்கு ஆதாரம் ஆகாசம், அதுவே போயிடுத்துனா சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்குதான் சொல்ற. அது என்னன்னு கேட்டா, கிருத்சன உபசம்ஹாரே ஜெகதுத்பத்தி ஆவருத்தாவபி பூர்வோக்தாத் சமான நாமரூபத்வாதேவ ந கஷ்டித் விரோதः ததாஹி ச பகவான் புருஷோத்தமः பிரளய அவசான சமயே பூர்வ சம்ஸ்தானம் ஜெகத் ஸ்மரன் பகுஸ்யாம் இது சங்கல்ப்ய போக்ய போக்திருஜாதம் ஸ்வஸ்மின் சக்திமாத்திர அவசேஷம் பிரலீனம் விபஜ்ய மகதாதி பிரம்மாண்டம் ஹிரண்யகர்ப்ப பர்யந்தம் யதா பூர்வம் சிருஷ்டுவா வேதாம்ஸ்ச பூர்வ ஆனுபூர்வி விசேஷ சம்ஸ்திதான் ஆவிஷ்கிருத்ய ஹிரண்யகர்ப்பாய உபதிஷ்ய பூர்வவதேவ தேவாத்யாகார ஜெகத் சர்గే தம் நியுஜ்ய ஸ்வயமபி ததந்தராத்மதயா அவதஸ்தே அதோ யதோக்தம் சர்வம் உபபன்னம் அப்படின்ற தேவதாதிகரணத்துல. அது என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த எல்லாம் அழிந்த பிறகு எம்பெருமான் என்ன பண்றான்,
பிரளய அவசானம், பிரளயம் 100 வருஷ காலம் பிரம்மாவினுடைய அந்த பிராகிருத பிரளயம், அது முடிஞ்ச உடனே பிரம்மாவுடைய 100 வயசு இது பிரம்மாவும் இருக்க மாட்டாரப்ப. அந்த முன்னால எந்தெந்த சம்ஸ்தானத்தோட எவைகள் இருந்தனவோ, சூரியன், சந்திரன், இந்த 14 லோகங்கள், அந்த அண்டங்கள், அண்டத்துக்கு முன்பட்ட காரண திரவியங்கள், அப்புறம் அண்ட உற்பத்தி, அண்டத்துக்கு உள்ள இருக்கிற 14 லோகங்கள், அந்த லோகங்கள்ல இருக்கிற தீபங்கள், இதுகளை எல்லாம் ஸ்மரித்து எல்லாத்தையும் உண்டாக்குறான். பகுஸ்யாம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி போக்யங்கள், போக்திருவர்க்கங்கள், அப்புறம் போக உபகரணங்கள், இவைகள் எல்லாத்தையும் எல்லாம் தன்னிடத்துல மறைந்து கிடக்கிறவைகளை எல்லாம் வெளிப்படுத்துறான். வேதங்களும் தன்னுடைய மனதிலே சம்ஸ்காரங்களா இருக்கு, பதிவுகளா இருக்கு. அதுகளை பிரம்மாவுக்கு முதல்ல உபதேசிக்கிறான். அதைத்தான் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை சம்மதேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தேன்னு ஒரு பிரமாணம் சொல்றது. அதனால பிரம்மாவுக்கு முதல்ல வேதத்தை உபதேசித்தான். அதனால இருக்கிற வேதத்தை தான் அவன் என்ன பண்றான்னா உபதேசம் பண்ணுகிறான். அதனால வேதத்தை என்ன பண்ணல அப்படின்னா புதுசா இயற்றவில்லை அப்படின்னு காட்டுற. அதனால பிரளய காலத்துல கூட வேதம் எப்படி அழியாம இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றார் அப்படின்னு கேட்டா, பகவானுடைய ஹிருதயத்துல அந்த சம்ஸ்காரமா இருக்கும். இப்போ பகவத்கீதாதிகள்லாம் கூட பிரவாகத்தோ நித்தியங்கள் தான். பிரவாகத்தோ நித்தியங்கள்லாம் என்ன அர்த்தம்னா முன்கல்பத்திலையும் இருக்கும், அதுக்கு முன்கல்பத்திலையும் இருக்கும், அப்படி இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஆணுபூர்வி அதே இது மாதிரி தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரம் ஆரம்பிக்காது. ஆனா வேதம் அப்படி இல்லை. இஷயத்வா ஊர்ஜேத்வா முன்கல்பத்துலன்னா இந்த கல்பத்திலையும் இஷயத்வா ஊர்ஜேத்வா, அதுக்கு முன்கல்பத்திலையும் அதுக்கு முன்கல்பத்திலையும் அப்படிதான் ஆரம்பம். அந்தந்த வேதங்கள் அப்படி அக்னிமீளே புரோகிதம்னா அப்படிதான் ஆரம்பிக்கும், அப்படிதான். ஆணுபூர்வின்றது மாறாது. அந்த ஆணுபூர்வியை ஸ்மரித்து நீங்க சொல்ற இதுதான் வேதத்தினுடைய நித்தியத்துவம். அதனால அந்த அனுபூர்வியில அதே சப்தத்தை திருப்பி சொன்னா அது இருந்துட்டு இருக்கும் இல்லையோ. அப்ப புருஷ புத்தி இல்ல அப்படின்னு தெரியறதோ இல்லையோ. இதத்தான் மாமனிகள் அங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கார். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, புருஷ புத்தி கிருதமாக நமக்கு அந்த வேதம் வராததுனால அது புருஷனாலே புருஷனுக்கு வரக்கூடிய தோஷங்கள் அதுல தட்டவே முடியாது. அதனால வேதத்துல ஒரு வார்த்தை கூட அப்பிரமாணமா ஆக முடியாது. இதான் அப்படிப்பட்ட வேதத்தை கொண்டுதான் அர்த்தங்களை அந்த சொல்றார். அதை நிர்ணயிக்கிறது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலேன்னு பரம வைதிகராகையாலே வேதத்தை பிரமாணமாக இசைந்துதான் அர்த்தங்களை காட்டுறாருன்னு அவர்கள் காட்டியிருக்கார். அதனால இங்க தேவதாதிகரண நிரூபணத்தை எல்லாம் அந்த திருவுள்ளம் பத்தி அதை திருவாக்காலை எழுதி இந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யார்த்தங்களை காட்டி கொடுத்திருக்கார். அதுக்கு மேலே தத்துவத்திரயத்துல சில விஷயங்கள். இதுல 3வது சூர்ணிகை இல்ல 8வது சூர்ணிகை அஜடமாக சித் பிரகரணத்துல அஜடமாகையாவது ஞானத்தை ஒழியவும் தானே தோற்றுகை. ஞானம் இல்லாமலே ஜீவாத்மா தனக்கு தனக்கு இல்ல இந்த தானே ஜீவாத்மா பிரகாசிக்கிறான். அகம் அகம் அகம்னு தோத்தின்றே இருக்கான். இது மாமனிகள் காட்டுறார். அஜடத்துவமாவது அனன்யாதீன பிரகாசத்துவம் ஸ்வயம் பிரகாசத்துவம் என்றபடி ஸ்வயம் பிரகாசத்துவமாகையாவது தீபம் தீபாந்தர நிரபேட்சமாக ஸ்வவியவகாரத்துக்கு ஹேதுவாகிறவோபாதி பிரகாசாந்தர நிரபேட்சமாக ஸ்வவியவகாரத்துக்கு ஹேதுவாக. இப்ப நம்ம லோகத்துல கடபடாதி பதார்த்தங்களை பாக்குறோம், அதெல்லாம் வெளிச்சம் இருந்தாதான் தெரியும். அந்த மாதிரி இப்ப சூரிய ஒளியாவது இருக்கணும், இல்ல விளக்கு வெளிச்சமாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா வெறும் இருட்டுல ஒண்ணும் தெரியாது நமக்கு. அந்த மாதிரி தானே தன்னை காட்டி கொடுக்காது. ஆனா ஆத்மாவுக்கு ஒரு விளக்கு வேணுமா, சூரியன் வேணுமா, வேற ஏதாவது பிரகாசக திரவியம் வேணுமானா வேண்டாம், தானே தோத்திட்டே இருக்கான். இந்த ஆத்மா குருடனுக்கும் தோத்தரான், செவிடனுக்கும் தோத்தரான், பிராணிக்கும் தோத்துறது. அதனால அகம் 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 என்ற தோற்றத்துக்கு எந்த ஒரு சாதனமும் தேவையில்லை. அதனால அதுதான் ஸ்வயம் பிரகாசத்துவம் அப்படின்றது. அத்தை அருள் செய்கிறார் ஞானத்தை உரியவும். இப்ப நம்முடைய ஞானத்தினாலே எதிரில் இருக்கிற கடபடாதி வஸ்துக்கள்லாம் தோற்றுகின்றன. ஆனால் ஞானம் இல்லாமலே உள்ள இருக்கிற ஆத்மா தோண்டிட்டே இருக்கு. ஞானம் ஆத்மால இருந்து வெளியில இருக்கிற பதார்த்தம் தான் கிடைக்கிறது. அதனால ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளணும், ஞானத்தால ஆத்மாவை கிரகிக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்ல, ஞான தேவையில்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான் அர்த்தம். அதனால இதுதான் அத்வைதிகள் ஒரு தவறு அந்த இடத்துல பண்றா. ஞானத்துக்கு தோற்றினா ஜடமாயிடும் அப்படின்றா. ஞானத்துக்கு தோத்துறதுனால ஜடமாகாது. இப்ப ஞானமும் நம்மள நாம ஆகிற ஆத்மாவை நாம ஞானத்தால உணர்ந்து நம்ம பேசலையா, அது வாஸ்தவம், அதுவும் இருக்கதான் இருக்கு. அதனால ஞானத்துக்கு தோற்றி விட்டதுனாலே சுயம் பிரகாசத்துவம் போகாது. ஆனா ஞானம் இருந்தால்தான் தோற்றும்னு நேர்த்தி கிடையாது, அவ்வளவுதான் சாதிக்கிறார்.
அதனால அத்தை அருள் செய்கிறார், ஞானத்தை ஒழியவும் தானே தோற்றுகை என்று. இது ஆத்மா ஸ்வயம் பிரகாசம்ன்றத காட்டுற ஸ்ருதிகள்லாம் இருக்குங்க. அதான் ஹிருத்யந்தர் ஜோதிஹி புருஷா அப்படின்னு ஒரு ஸ்ருதி எடுத்திருக்கார் மாமனிகள். அதுக்கப்புறம் அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர் பவதி, இங்கே இந்த புருஷன் தானே ஜோதிஷாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. அப்புறம் விஞ்ஞான கனஹா அப்படின்னா விஞ்ஞானமே பூர்ணமாக நிறைந்தவன் அப்படின்னு சொல்றது. கனஹான்ற சப்தம் ஜடாம்சம் கலக்காதது. இதுக்கு திருஷ்டாந்தமாக யதா சைந்தவ கனஹான்ற சுத்தி சொல்றது. சைந்தவ கனஹான உப்பு கட்டி, இந்த உப்பு கட்டிய போல முழுவதும் உப்பாகவே இருக்கும் உப்பு கட்டி. அந்த மாதிரி ஞானமே யாக இருப்பான் ஜீவாத்மா. ஒரு ஜடாம்சம் எந்த இடத்துல இருக்காது. உப்பு கட்டியில என்ன ஆகும்னா, உப்பளத்துல ஒரு சணலை தூக்கி போட்டோம்னாக்கா அந்த சணலும் உப்பா மாறி போயிடும். உப்பு கட்டியில வச்சு அது சணலா இருக்காது. இதே வெள்ளம் காய்ச்சற இடத்துல கொஞ்சம் சணலை போட்டோம்னாக்கா வெள்ளம் காய்ச்சி கட்டியா வந்த பிறகும் அந்த சணல் பிரி இருக்கும். அந்த வெள்ளத்துக்கு இதை இந்த விஜாத்திய திரவியத்தை தன்னுடைய ஜாத்தியமா மாத்திர சாமர்த்தியம் கிடையாது. ஆனா உப்பு என்ன பண்ணிடும், தங்கிட்ட விழுந்த பதார்த்த விஜாத்தியமா இருந்தாலும் தானா மாத்திர சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு. அதனால ஞானத்துக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த உப்பு கட்டிய சாஸ்திரம் இதுவா சொல்றது. உதாரணமா அதாவது உப்பு கட்டி தான் உதாரணமா சொல்றதுன்னு பெரியவர்கள் காலக்ஷேபத்துல சாதிப்பா. அதனால யதா சைந்தவ கனஹா ஏவம் அயம் விஞ்ஞான கனஹா, இவன் ஞானமே ஆனவன். அதனால அங்க உப்புல என்ன சேராது, விஜாத்திய பதார்த்தம் சேராது. அது மாதிரி இங்க ஞானம் தவிர விஜாத்திய பதார்த்தமான ஜட பதார்த்தம் இங்க சேராது அப்படின்னு எடுத்திருக்கார். விஞ்ஞான கனஹா, அப்புறம் ஆத்மா ஞானமயா, அதுக்கப்புறம் தச்ச ஞானமயம் வியாபி ஸ்வயம் வேத்தியம் அனூபமம், அப்புறம் ஆத்ம சம்வேத்தியம் தஜ்ஞானம் என்ன கடவிதிரே. இவ்வளவு பிரமாணங்களால ஆத்மாவானது ஸ்வயம் பிரகாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதத்தான் இது இப்ப இந்த பிரமாணங்களை எடுக்கிறச்சே மாமுனிகள் என்ன பண்றார், அப்படியே பெருமானார் எடுத்த பிரமாணங்களை அப்படியே எடுத்திருக்காங்க. இது மகா சித்தாந்தத்துல 153ஆம் பக்கத்துல இங்க பெருமானார் எடுத்த பிரமாணங்கள் இதெல்லாம். ஆத்மாவுடைய ஸ்வயம் பிரகாசத்துவத்தை எம்பெருமானார் சாதிக்கிற இடத்துல இதெல்லாம் காட்டி கொடுக்கிறார். அதான் ததாஹி ஸ்ருதயா ச யதா சைந்தவகனோ அனந்தரோ அபாஹ்யா கிருத்ஸ்னோ ரசகன ஏவ ஏவம் வா அரே அயம் ஆத்மா அனந்தரோ அபாஹ்யா கிருத்ஸ்னஹ பிரஜானகன ஏவ, அதுக்கப்புறம் விஜ்ஞானகன ஏவ அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர் பவதி நஹி விஜ்ஞாதுஹு விஜ்ஞாதேஹ விபரலோபோ வித்யதே அத்தயோ வேத இதம் ஜிக்ராணீதி ச ஆத்மா கதம ஆத்மா இது. இங்க ரெண்டையும் சேர்த்து சாதிக்கிறார். முதல்ல எடுத்த ஸ்ருதிகள்லாம் ஆத்மா ஸ்வயம் பிரகாசம்னு காட்டுறது. அப்புறம் அந்த விஞ்ஞானமயா, அப்புறம் இது ஏஷகி திரட்டா ஸ்ரோதா, அதெல்லாம் ஞான குணகன்ற அர்த்தத்தை சாதிக்கிறது. அதனால ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறார். இங்க நமக்கு பிரகிருதம் எவ்வளவோ அது அவ்வளவு வரைக்கும் அவன்கள் எடுத்தார். ஏன்னா அங்க ரெண்டு சாதனம் பண்ணணும். அதுக்காக ஆத்மா ஞானஸ்வரூபம், ஆத்மா ஞான குணகம். அங்கே ஞான குணகம்னு காட்டுறதுக்காக திரட்டா ஸ்ரோதாலாம் சேர்த்து எடுக்கிற. அது மாமனிகள் எடுக்கல. இங்க தேவையில்லாதனால எடுக்கல. அதனால இந்த ஆத்மா தரிசன ஞானத்தை உடையவன், ஸ்பர்ஷ ஞானத்தை உடையவன், ஸ்ரோத்ரு ஞானத்தை உடையவன் ஞான குணகன்றதுக்காகவும் ஸ்ருதிகளை எடுக்கிறார். அப்ப அதே ரீதியில அங்க சொல்ற. அதே மாதிரி அடுத்தது இந்த ஆத்மஸ்வரூபமானது சுகரூபமாக இருக்கும். இதெல்லாம் பிளவகாச்சாரியர் ஆத்மஸ்வரூபத்தை ஒரு சூழ்நிலையினால அது எப்படி இருக்கும்னு காட்டினார். முதல்ல சித் என்கிறது ஆத்மாவை, அதுக்கப்புறம் அந்த ஆத்மஸ்வரூபம் 4வது சூழ்நிலை ஆத்மஸ்வரூபம் சென்னு பரம்பரமா என்கிறபடியே தேகேந்திரிய மனப்பிராண புத்தி விலட்சணமாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாய் நித்தியமாய் அணுவாய் அவ்யக்தமாய் அச்சிந்தியமாய் நிரவயவமாய் நிர்விகாரமாய் ஞானாசிரயமாய் ஈஸ்வரனுக்கு நியாமியமாய் தாரியமாய் சேஷமாய் இருக்கும். இப்படி காட்டினார். அதுல ஒரு அம்சமா தாமே விளக்கிறார் புலரகாச்சாரியர். அப்ப சுகரூபமாயின்னு ஆனந்த ரூபமாயின்னு சொல்லிருக்கார். அந்த ஆனந்த ரூபத்தை விவரிக்கிறார் 9வது சூர்ணிகையில. ஆனந்த ரூபமாகையாவது சுகரூபமாய் இருக்கை. அந்த சுகரூபமா இருக்குன்றத நமக்கு சாஸ்திரம் சொல்றது. அந்த சாஸ்திரம் சொல்ற அர்த்தத்தை ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா தர்க்கத்தாலே சாதிச்சு கொடுக்கிறார். இதுக்கு இந்த மாதிரி பிளலோகாச்சாரியர் அது அவர் சூர்ணிகையா இருக்கிறதுனால சுருக்கமா காட்டுவார். அது எவ்வளவு தர்க்கத்தை அவர் திருவுள்ளப்படுறார் அப்படின்றத மாமுனிகள் இந்த 10வது சூர்ணிகை வியாக்கியானத்துல விரிவாக காட்டுறார் மாமுனிகள். அது முழுவதும் மகா சித்தாந்தத்துல இருக்கிற அப்படியே அந்த விஷயங்கள். அதனால மகா சித்தாந்தத்தையும் வாசிச்சு காட்டுறேன், இங்க மாமுனிகள் வியாக்கியானத்தையும் வாசிச்சு காட்டுறேன். அது முதல்ல அந்த விஷயம் என்னன்றத முதல்ல விண்ணப்பிக்கிறேன். உணர்ந்தவன்
சுகமாக உறங்கினேன் என்கையாலே சுகரூபமாக கடவது. இதுதான் அந்த அர்த்தத்தை சாதிக்கக்கூடிய தர்க்கம். இப்ப ஆத்மா சுகரூபம் அப்படின்றத இந்த பிரமாணங்கள் நமக்கு சொல்றது. அதாவது அனுகூலம் சுகம், துக்கம் பிரதிகூலம், அதாவது துக்கம் பிரதிகூலம், ஸ்வாத்மா ஸ்வஸ்ய அனுகூலோகி ஆத்ம சாட்சிகா என்று சொல்லிருக்கு. ஆளவந்தார் திருவாக்குலையும் ஆத்மாவை சுகரூபம்னு சொல்லிருக்கார். தேகேந்திரிய வனப்பிராண தீபியோ அந்யோ அனன்ய சாதனா நித்யோ வியாபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னஹா ஸ்வத சுகி அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால இந்த ஸ்வத சுகியா இருக்கான் அப்படின்றத இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அது ஒரு தர்க்கத்தால ஸ்தாபிக்கிறார். இப்ப தர்க்கம் என்னால் அதுக்கு என்ன லட்சணம்ன்றத பெருமானார் விலட்சணத்வாதிகரணம் என்ற இடத்துல காட்டி கொடுக்கிறார். அதனால அந்த வாக்கியத்தை பார்த்தோம்னா இங்க இந்த தர்க்கம் மாமனிகள் காட்டினது நமக்கு நன்னா சுலபமா அர்த்தமாகும். அதனால அதுக்கு லட்சணம் என்ன சொல்றாரு பெருமானார் அப்படின்னு கேட்டா, 2வது அத்தியாயத்துல முதல் பாதத்துல 3வது அதிகரணம் விலட்சணத்வாதிகரணம், அதுல தர்க்கத்துக்கான லட்சணத்தை பெருமானார் அருள் செய்கிறார். தர்க்கோஹி நாம அர்த்தஸ்வபாவ விஷயேணவா சாமக்ரி விஷயேணவா நிரூபணேன அர்த்த விசேஷே பிரமாணம் வியவஸ்தாபயத் தது இதிகர்த்தவ்யதா ரூபம் ஊக அபரபரியாயம் ஞானம். இது சுருக்கமா அர்த்தம் சொன்னோம்னா, தர்க்கோஹி நாம தர்க்கம் என்றால் அர்த்தஸ்வபாவ விஷயேணவா அர்த்தஸ்வபாவத்தை பத்தின ஆராய்ச்சியினாலேயோ, சாமக்ரி விஷயேணவா அர்த்தஸ்வரூபத்தை காட்டி கொடுக்கிற பிரமாணம், சாமக்ரினா பிரமாணம், அதை பத்தின ஆராய்ச்சியினாலேயோ, நிரூபணேன அந்த ஆராய்ச்சியினால அர்த்த விசேஷே பிரமாணம் வியவஸ்தாபயது, இன்ன அர்த்தத்தை தான் இந்த பிரமாணம் காட்டுறது என்ன வியவஸ்தாபனம் பண்ணக்கூடியது அப்படின்னா நியமிக்கக்கூடிய ஒரு ஞானம். ஊக அபரபரியாயம் ஞானம், ஊகம் என்ற இன்னொரு பெயரை உடைய ஞானம், அதுதான் இந்த தர்க்கம் என்று சொல்ற. ஆஹா, இந்த அர்த்த இப்படி இவர் காட்டினதுனால இப்ப எந்த ஒரு அது எல்லா இடத்துக்கும் எந்த பிரமாணம் எந்த அர்த்தத்தை காட்டினாலும் அது சரிதானா அப்படின்ற சந்தேகம் வரச்சு, தர்க்கம் தான் அது சரி என்றோ அல்லது சரியில்லைன்னா சரியில்லை என்றோ தப்பு என்றோ காட்டி கொடுக்கிற ஞானம் இந்த தர்க்கம் தான். அதைத்தான் சொல்றார் இந்த இடத்துல. அவசியம் ச சாஸ்திரஸ்ய அனன்யாபேக்ஷஸ்ய அதீந்திரியார்த்த கோச்சரத்வேபி தர்க்கோ அனுசரணியா. அதனால சாஸ்திரமானது அனன்யாபேட்சமா இருந்தாலும் கூட அது சுதப்பிரமாணம் தான். ஆனா அதனுடைய அர்த்தத்துல நமக்கு சந்தேகம் ஏற்படச்சு, அது காட்டுற அர்த்தம் சத்தியம் என்ன முதல்ல என்ன பண்ணணும், தர்க்கத்தால நிரூபணம் பண்ணணும். இதுதான் திவ்ய பிரபந்தத்துல கூட பொய்கை ஆழ்வார் காட்டுற விஷயம் அதுதான் என்பதை பெரியாச்சன் பிள்ளை வியாக்கியானத்துல காட்டுற. திவ்ய பிரபந்தத்துல முதல் பாசனம் எதுன்னு கேட்டா, வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்வாலை இடராழி நீங்குகவே என்று. இதுதான் முதல் பாசுரம். அதாவது வெளிவந்த கிரமத்துல இதுதான் முதல் பாசுரம். அது அர்த்த கிரமத்தினால நாத்மதிகள் திருப்பல்லாண்ட முதல்ல சேர்த்து நமக்கு ஒரு கிரமத்தை அனுசந்தானத்துக்கு உண்டாக்கி வச்சிருக்கார். அர்த்தத்தை பார்த்து, அதாவது திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம்ன்ற கிரமத்துல திவ்ய பிரபந்தங்களை நாம அனுசந்திக்கும்படியா ஒரு கிரமத்துல நமக்கு அனுசந்தானம் இது பண்றார். இப்போ வெளிவந்தது இதுதானே. அப்போ அதுல என்ன காட்டுறாருன்னா, வையம் தகழியா வார்கடலே நெய்யாக இப்படின்னு என்னன்னா, அகல் விளக்கு இருக்கு, அதுல நெய் இருக்கு, அதுல எண்ணெய், அதுக்கப்புறம் அதுல எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, அதுல ஒரு சுடர் இருக்கு. இதெல்லாம் ஜெகத்தினுடைய பதார்த்தங்கள் தான் இந்த விளக்கு அப்படின்றதனுடைய அவயவங்கள்னு காட்டுற. அப்ப அவயவ சங்காதாத்மகமாக ஜெகத் இருக்கு. அதை உண்ட அப்ப என்ன எடுத்து அவயவ சங்காதாத்மகமான ஜெகத்கர்த்தா எம்பெருமான் இருக்கானே, அவன் திருவடிகள்ல சொல்மாலை சூட்டினேன்னு சொல்றார். அப்ப இதனால என்ன திருவுள்ளப்படுறாருன்னு பெரியாச்சன் பிள்ளை காட்டுறாரு அப்படின்னா, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயந்த விஷம் பிஷந்தி தத்விஜிக்யாசஸ்வா தத் பிரம்மேதி அப்படின்னு பிருகுமருட ரிஷிக்கு தகப்பனாரான வருண் உபதேசம் பண்ற பிரம்மத்தை பத்தி. அப்ப எதனிடத்திலிருந்து பூதங்கள் உண்டாகின்றனவோ, எதனாலே வாழ்கின்றனவோ, எதனிடத்திலே லயமடைகின்றனவோ, சென்று லயமடைகின்றனவோ அதுதான் பிரம்மம், அதை அறிந்து கொள்னு சொல்றார். அப்ப ஜெகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி லய காரணம் பரமாத்மா அப்படின்னு பிரம்மம்னு அவர் சொல்லி கொடுத்துட்டார். அந்த அர்த்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக இந்த தர்க்கத்தை பொய்யாழ்வார் காட்டுறார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, அப்ப சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்கள்லயும் பகவான் தான் கர்த்தான் எப்படி இருக்கணும் பாரு அப்படின்னா, இது எப்படி இருக்குன்னா, இதுக்கு ஒரு பெரியவாசம் எங்க காட்டுற க்ஷித்தங்குராதிகம் சகர்த்திருக்கம் காரியத்வாத் கடபத்து. க்ஷிதி அப்படின்றது பூமி, அங்குரம்னா முளை,
இவைகளெல்லாம் ஒரு கர்த்தாவை உடையவைகள். அது ஒரு கர்த்தா இருக்கலாம், பல கர்த்தா இருக்கலாம். கர்த்த சாமானியத்தை காட்டக்கூடியது இந்த தர்க்கம். அதனால சித்தங்குராதிகம் சகர்த்திருக்கம் காரியத்வாத் கடவத்து. காரியத்வாத் கடவத்துனா காரியமா இருக்கிறபடியால், இதெல்லாம் உண்டான பொருளா இருக்கிறபடியால் கடவத்து கடத்தை போல அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ எது எது உற்பத்தமான பதார்த்தமோ அது கர்த்தாவை உடையது அப்படின்ற ஒரு வியாப்தி இதுல இருக்கு. அந்த வியாப்தியின்படி இந்த தர்க்கமானது அமைஞ்சிருக்கு. அதனால என்ன அர்த்தம்? சித்தங்குராதிகமானது கர்த்தாவை உடையது, காரியமா இருக்கிறபடியால் கடத்தை போல அப்படின்னு சொல்லிருக்கு. இப்ப உடனே அந்த கர்த்தா எப்படி ஆவான் அப்படின்னு கேட்டா, ஜெகத்துல அதாவது பிருத்திவி ஜலம் முதலான பதார்த்தங்களை ஆதேயமாக, அவைகளுக்கு ஆதேயமா அதுல வாழறவன், லோகத்துல வாழறவனான ஜீவாத்மா ஒருத்தனோ பல பேரோ சேர்ந்தாலும் கூட ஆதார திரவியங்களான பிருத்திவியாதிகளுக்கு கர்த்தா ஆக முடியாது. ஆனா உண்டான பொருள்கள் எல்லாம் உண்டாக்கினவன் இல்லாமல் உண்டாக முடியாதுன்ற வியாப்தி இருக்கு. இந்த தர்க்கத்தை தான் இந்த இடத்துல விரியாசம் பிள்ளை காட்டுறார். அதனால அப்ப எப்படி இதுவாகும்? அது எப்படி அந்த கர்த்தா யாரா இருக்க முடியும்னா, சேத்தனர்கள் யாரும் கர்த்தாவா இருக்க முடியாது. சாமானிய புண்ணிய விசிஷ்டர்களோ உபசித புண்ணிய விசிஷ்டர்களோ எவனுமே ஆதேயமா இருக்கிறத தவிர ஆதாரமா இருக்கிற திரவியத்துக்கு அவன் எப்படி காரணமா முடியும்? அதுலதான் இவனே உருவாகிறான். அதனால ஜீவஸ்வரூப நித்தியமா இருந்தா கூட அந்த சரீரம்ன்றது அனித்தியமாகினாலே ஜெகத்து உண்டான பிறகுதான் சரீர விசிஷ்டனான ஜீவன் அங்க பிறக்கிறான். அப்படி இருக்கிறதுனால ஜீவர்கள் யாரும் ஜெகத்துக்கு கர்த்தாக்கள் அல்ல. அப்ப ஜீவர்களை காட்டிலும் அதிரிக்தம் தானே கர்த்தாவா இருக்க முடியும் அப்படின்றதான் இந்த முதல் தர்க்கம் காட்டுறது. அதுக்கும் காரணமா ஒன்ன சொல்றார் இங்க இடத்துல போய் ஆழ்வார். சரி, உற்பத்தமாயிருந்தால் கர்த்தாவை உடையதா இருக்கும். ஆனா உற்பத்தம்ன்றது எப்படி தெரியும் அப்படின்னா, அதுக்கு ரெண்டாவது தர்க்கம் சித்தங்குராதிகம் காரியம் சாவயவத்வாத் கடவத்து. க்ஷிதி அங்குரம் முதலானவைகள்லாம் காரியங்களான பதார்த்தங்கள். காரியங்கள்னா உண்டான பதார்த்தங்கள். அது அவயவங்களோட கூடி இருக்கிறபடியால் கடத்தை போல. அப்ப அவயவம் இருந்தால் அந்த உண்டானதுன்னு தெரியும். உற்பத்தின்றது என்ன? அவயவங்களை சேர்த்து உருவாக்கப்படுற பொருள், அதனிடத்துல இருக்கிற தர்மம் தானே உற்பத்தின்றது. உண்டான பொருள்னா அவயவங்கள் சேர்க்கப்பட்ட பொருள் அப்படின்றத நம்ம லோகத்துல எதையும் பாக்குறோம். அப்படித்தானே இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் அவயவங்களோட கூடி இருக்குன்னு பொய்யாழ்வார் காட்டுறாரு இல்லையோ. வையம் தகழியா வார்கடலே வெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக, இத்தனை அவயவங்களோட கூடிதான் ஜெகத்து இருக்கு அப்படின்னா இது உண்டான பொருள்னு தெரியுது. உண்டான பொருள் இருந்தா உண்டாக்கினவன் இருக்கணும்னு தெரியுது. அதனால ஈஸ்வரன் இருக்கான். அப்ப ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் ஸ்தாபிச்சாதானே அவனை பத்தின குணங்களையோ விபூதியோ அவனுக்கு உண்ட மகாத்மியத்தையோ எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும். அதனால ஸ்வர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். அதுக்காக ஸ்தாபகமான தர்க்கத்தை முதல்ல காட்டுறார் அப்படின்றது பெரியாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அந்த இடத்துல. சரி, அப்படின்னாக்கா இந்த தர்க்கங்களை எம்பெருமானார் சாஸ்திரயோனித்துவாதிகரணத்துல கண்டிச்சிருக்காருன்னு ஒரு சந்தேகம் வரும். அவர் என்ன பண்ணல அப்படின்னா, அவ தார்க்கிகால என்ன சொல்றா, அனுமானத்தாலேயே ஈஸ்வரனை தெரிஞ்சுடலாம் அப்படின்னு சொல்ற அந்த அம்சத்தை கண்டிக்கிறாரே தவிர, சாஸ்திரம் யதோவாயுமானின்ற சாஸ்திரம் சொன்னதுல சந்தேகம் வர்ற போது அதை சமனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் தர்க்கத்துக்கு இருக்குன்றதை எம்பெருமானார் கண்டிக்கல. ஏன்னா அவரே தானே எழுதுறாரு பின்னால். அதனால தர்க்கம்ன்றது எல்லா இடத்துலயும் வேணும், சாஸ்திரத்துக்கே வேணும். அவசியம் சாஸ்திரஸ்ய அனன்யாபேட்சஸ்ய அதீந்திரியார்த்த கோச்சரத்வேபி தர்க்கோ அனுசரணியா. அதனால அதீந்திரியார்த்தத்தை காட்டுறதா இருந்தாலும் தர்க்கம் அதனாலே அனுசரிக்கப்பட வேணும். யதா சர்வேஷாம் பிரமாணானாம் கொச்சித் கொச்சித் விஷயே தர்க்க அனுகிரகீதானாமேவ அர்த்த நிச்சய ஹேதுத்வம். சில இடங்கள்ல தர்க்கத்தாலே அனுகிரகிக்கப்பட்ட வேத வாக்கியங்களுக்கு தான், அந்த சாஸ்திரங்களுக்கு தான் அர்த்த நிச்சய ஹேதுத்வம் வருமே தவிர வாக்கியத்தை கேட்டுனாலே நமக்கு அர்த்த நிச்சயம் வராது. தர்க்கோஹி நாம அர்த்தஸ்வபாவ விஷயேனவா சாமக்ரி விஷயேனவா நிரூபணேன அர்த்த விசேஷே பிரமாணம் வியவஸ்தாபயது தது இதிகர்த்தவிதா ரூபம் ஊக அபரவர்யாயம் ஞானம் ததபேட்சாச்ச சர்வேஷாம் பிரமாணானாம் சமானா. அது பிரத்யட்சமா இருந்தாலும் சந்தேகம் வந்தா தர்க்கம் வேணும், அனுமானமா இருந்தாலும் சந்தேகம் வந்தா அது நீக்கிறதுக்கு தர்க்கம் வேணும், சாஸ்திரமா இருந்தாலும் லோக வாக்கியமா இருந்தாலும் சந்தேகம் வந்தா நீக்கிறதுக்கு தர்க்கம் வேணும். அது சரியா அது தப்பா அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கு தர்க்கம் வேணும். சாஸ்திரஸ்ய தூ விசேஷேன ஆகாங்ஷா சந்நிதி யோகியதா ஞான அதீன பிரமாண பாவஸ்ய சர்வத்ரைவ தர்க்க அனுகிரக அபேட்சா உக்தஞ்ச மனுனா எஸ் தர்க்கேன அனுசந்தத்தே ச தர்மம் வேத நேதரஹா அப்படின்னு மனு இதை சொல்றார். அதனால அந்த தர்க்கத்தை அனுசரித்துத்தான் மாமுனிகள் இங்க என்ன காட்டுறார், உணர்ந்தவன் சுகமாக உறங்கினேன் என்கையாலே
சுகரூபமாக கடவது அப்படின்ற இது முடிச்சுடுறேன். ஒரு 2 நிமிஷம் தான். அதாவது உணர்ந்தவன் சுகமாக உறங்கினேன். இங்க ஒரு தர்க்கத்தை காட்டிருக்க. என்னன்னு கேட்டா இதுக்கு பேர் பிரத்யபிக்ஞா அப்படின்னு பேரு. இங்க இப்படி ஆத்மஸ்வரூபம் சுகரூபமாயிருக்கும் என்னும் இதில் சுத்த பிரபுத்த பிரத்யபிக்ஞையை பிரமாணமாக அருளி செய்கிறார். அப்ப பிரத்யபிக்ஞா அப்படின்றது சம்ஸ்கார விசிஷ்டம் ஞானம் அல்லது பிரத்யக்ஷ விசிஷ்டமான ஸ்மிருதி விசிஷ்ட பிரத்யக்ஷம். இதுதான் பிரத்யபிக்ஞா. அன்னைக்கு திருவல்லிக்கேணியில பார்த்தவனை தான் இன்னைக்கு நான் அந்த ராமசுவாமி ஐயங்காரத்தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல பார்க்கிறேன் அப்படின்னா நம்முடைய மனசுல அந்த ஸ்மிருதியும் இருக்கு, இப்பொழுது வஸ்து எதிரிலையும் இருக்கு, எதிரிலையும் அவர் இருக்கார். அதனால ஸ்மிருதியோட கூடின அந்த பிரத்யக்ஷம். அதே மாதிரி அப்பொழுது சுகமாக உறங்கின நானே இப்பொழுது இருக்கிறேன் என்பதுதான் இங்க பிரத்யபிக்ஞை. இப்ப சுகமாக உறங்கினேன் அப்படின்றதுனால தூக்க காலத்துல சுகமா இருந்திருக்கானோ இல்லையோ அந்த நான் இப்பொழுது இருக்கிறேன். அப்ப இப்ப திருவல்லிக்கேணியில பார்த்த அந்த தேவதத்தனை இப்பொழுது பார்க்கிறேன்னா விஷயத்திலையும் பிரத்யபிக்க வருது, அதை பார்க்கிறவனான தன்னிடத்திலையும் பிரத்யபிக்க வருது. அன்னைக்கு பார்த்த நானே இன்னைக்கு பார்க்கிறேன். அப்ப தனக்கும் ஐக்கியம் வருது, பார்த்த தேவதத்தனிடத்திலே ஐக்கியம் வருது. அதே மாதிரி இங்கேயும் சுகத்தோட இருந்த தூக்க காலத்துல இருந்த நானே இப்பொழுது இருக்கிறேன்னு இந்த தன்னிடத்துல அதை உணர்கிறவனான தன்னிடத்துல பிரதிபிக்கையை இந்த இடத்துல காட்டுறார் பிரமாணமா. அப்படின்னாக்கா அப்ப சுகமாக அந்த காலத்துல உறங்கினேன், அப்ப ஆத்மா தூங்கறச்சே சுகமா இருக்கு அப்படின்னு இந்த ஞானம் காட்டுறது. அப்ப உடனே எம்பெருமானார் அங்க கேட்கிறார், என்னன்னு கேட்டா இது எப்படி ஆகும்? இது ஒருவேளை இப்போ யதா இதானியும் சுகம் பவதி ததா ததானியும் அஸ்வாப்சம், இதெல்லாம் மகாசுதத்துல இருக்கிற விஷயம் அப்படியே மாமலிகள் எழுதியிருக்கார். அப்ப இப்பொழுது சுகம் ஏற்படும்படியா அப்பொழுது உறங்கினேன் இருக்கக்கூடாதா? தூக்க காலத்துல ஒண்ணுமே தான் நமக்கு தெரியலையே, அதனால ஒன்னும் தெரியாதவனாக உறங்கினேன் இப்பொழுது சுகமா இருக்கிறேன், இது அர்த்தம் வரக்கூடாதுன்னா ஞான சரீரம் அப்படி இல்லைன்னு மாமலிகள் இங்கேயும் காட்டுற, மாமலிகளும் இங்க காட்டுற, அங்க பிரதிபதி சரீரம் அப்படி இல்லைன்னு அவரும் காட்டுறாரு பெருமானாரும். அப்படின்னா அர்த்தம் இது ஒரு உதாரணம் காட்டுற, இது விளக்கரா சிவபிரகாசிக்கல மந்தமகச்சம் மதுரமகாயம்னு பிரதீதி வருது. அது மெல்ல நடந்து சென்றேன் மதுரமாக பாடினேன் அப்படின்னு நமக்கு ஞானம் வருது. இப்பொழுது என்னுடைய நடையில் மெல்ல செல்லும் தன்மை ஏற்படும்படியாக மாந்தியம் ஏற்படும்படியாக அப்பொழுது நடந்தேன், இது வாக்கியத்துக்கு அர்த்தம் வருமா? அதே மாதிரி இப்பொழுது எனக்கு இனிமை ஏற்படும்படியா அப்பொழுது பாடினேன் அர்த்தம் வருமா? பாடின காலத்துல இனிமை இருக்கிறதான இனிமையாக பாடினேன்ற வார்த்தை அது அப்படியே மாமலிகள் எழுதியிருக்க, இனிமையாக பாடினேன் என்கிறா போலன்ற. அதனால பாடின காலத்துலதான் அந்த இனிமை, அது நடந்த காலத்துலதான் அந்த மெல்ல செல்ற தன்மை அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். அதேதான் இங்கேயும் சுகமாக உறங்கினேன் என்றால் தூங்குற காலத்துலதான் சுகமே தவிர இப்பொழுது சுகம் இல்லை. இப்ப சுகம் இருக்கலாம், ஆனா அந்த சுகத்தை அது பராமர்சம் பண்ணல, தூங்குற காலத்துல இருக்கிறதான் அந்த ஞானம் பராமர்சம் பண்றது என்று காட்டுற. அது இதுதான் தர்க்கம் இந்த இடத்துல. அதனால சாஸ்திரம் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லச்சே இப்போ அதுக்கு உபோத்பலகமா அது சுகமா தான் இருக்கான்னு எப்படி ஆகும்? நிறைய துக்கத்தோட இருக்குமே அப்படின்னா அதுகள்லாம் உபாதிகளால துக்கங்கள் வருகின்றன. ஆத்மா இயற்கையில சுகஸ்வரூபி அப்படின்றதுதான் அந்த தூக்க காலத்துல எந்த உபாதிகளும் இல்லைன்னா எப்படி சுகமா இருக்கான் பாரு அப்படின்னு காட்டுற. அதுதான் தர்க்கம். அதனால இந்த தர்க்கத்தினாலே இந்த தர்க்கம் என்னன்னா சுத்த பிரபுத்த பிரத்யபிக்ஞா அப்படின்றதான் தர்க்கம். உறங்கினவன் எழுந்த போது ஏற்படக்கூடிய பிரத்யபிக்ஞா ஸ்மிருதி விசிஷ்ட பிரத்யக்ஷம், அந்த பிரத்யக்ஷம் தான் இந்த இடத்துல ஸ்மிருதி விசிஷ்ட பிரத்யக்ஷம் தான் இங்க பிரமாணம் அப்படின்னு மாமனிகள் இந்த தர்க்கத்தினாலே சாஸ்திர சொன்ன சுகரூபத்துவம் ஆத்மாவுக்கு உள்ளது அப்படின்றார். இன்னும் தத்துவத்திரயத்துல பல விஷயங்கள் இத சாமான்யமா லோகத்துல குட்டி பாஷ்யம்னே சொல்லுவா அப்படின்னு நம்ம லோகத்துல இதுல எல்லாருடைய வார்த்தையிலையும் அது வந்திருக்கு, செவி வழி செய்தியாக வந்துட்டு இருக்கு. அதனால அந்த மாதிரி இன்னும் சித் பிரகடனம் மட்டும்தான், அதுவும் சில சூழ்நிலை தான் ஒரு 2 சூழ்நிலை தான் பார்த்திருப்போம். இன்னும் நிறைய இருக்கு, அசித் பிரகடனத்திலே இருக்கு, ஈஸ்வர பிரகடனத்திலே இருக்கு. எல்லா இடங்கள்லயும் ஸ்ரீபாஷ்யார்த்தங்கள் மட்டும் இல்ல, கீதா பாஷ்யார்த்தங்கள் ஒன்னொன்னையும் நாம பார்த்தோம்னா ஒரு நம்ம பிரவசனத்துல அவ்வளவு கொஞ்சம் தான் பார்க்க முடியும். அதனால பல நாள்கள் நாம காலக்ஷேபம் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா இந்த விஷயங்கள் மாமனிகள் காட்டினதை ஓரளவு அது கூட திங்மாத்திர பிரதர்சனம் பண்ணலாமே தவிர அது மாமனிகள் எவ்வளவு திருவுள்ளப்பட்டிருக்கார் அப்படின்றத நம்மால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நாவீறு படைத்தவர் மணவாள மாமனிகள், அவருடைய வைபவத்தை நம்மால பேச முடியும் அப்படின்றது நமக்கு சாத்தியம் இல்லை. ஆனாலும் நம்முடைய வாக் சத்தை பெறுவதற்காக அடியவங்களும் கொஞ்சம் அதுல கலந்து கொள்றோம் அப்படின்னு சொல்லி அடியன் வார்த்தையை முடிவுரை செய்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீர திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும்
பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே